எபிசோட் 81. இனிமே சண்டை போட வேண்டாம். இதுவரை கௌதம் தான் கோபத்தில் ஹேமாவை முறைத்துக் கொண்டு இருந்திருக்க, இப்பொழுது அவன் தன்னை நம்பவில்லை என்ற எண்ணமே ஹேமாவிற்கு கோபத்தை வரவழைத்து விட, அதில் அவளும் அவனை தீயென முறைத்தாள். ஆனால் அவனோ வெகு சாதாரணமாகத்தான் அவளை பார்த்தான். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்ல வழிய விடு, நான் போகணும் என்று ஹேமா கடுகடுவென சொல்ல, அவனை பார்க்க அவ்வளவு லேட்டான மாதிரி ஒன்னும் தெரியலையே, கொஞ்ச நேரம் கூட அவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதோ? எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவன் உன் உயிரை காப்பாத்தினான் தான், அதுக்காக அவன் கூடவே போயிடலான்னு ஏதாச்சும் ஐடியால இருக்கியோ என்று அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவாறு கேட்க, ஏற்கனவே கடுப்பில் இருந்தவளுக்கு இப்பொழுது அது கேட்ட கேள்வி இன்னும் கோபத்தை வரவழைக்க, தேவையில்லாம பேச வேண்டாம் பிளீஸ், புரிஞ்சுக்கோங்கன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். பட் யூ ஆர் நாட் ரெடி ஃபார் தட். அண்ட் என்ன கேள்வி கேட்க நீங்க யாரு? என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க? ஓ, என்னோட பாஸ்ங்கிற உரிமை இல்லையா? அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். எந்த ஒரு முதலாளிக்கும் தங்கிட்ட வேலை பாக்குற வேலையாளோட பிரைவேட் லைஃப்ல மூக்கு நுழைச்சு அதுல கருத்து சொல்லவோ இல்ல அதுல எந்த கட்டளை போடவோ முடியாது. அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்ல, அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்று கோபமே உருவாக அவள் சொல்ல, தேவையில்லாம என்ன கோபப்படுத்திட்டு இருக்க நீ, இது நல்லதுக்கு இல்ல என்றவன் மேலும், சரி உனக்கு அவன் முக்கியமா இல்ல நான் முக்கியமா? ஐ மீன், நான் வேணுமா இல்ல அவன் வேணுமா? உன்னோட முடிவென்ன? அதை இப்பவே இங்கே நீ சொல்லி ஆகணும் என்று சம்பந்தமே இல்லாமல் அவளிடம் கேள்வி எழுப்ப, இது என்ன கேள்வி முட்டாள்தனமா இருக்கு? இவர் என்னோட பாஸ் அண்ட் ராகவ் என் உயிரை காப்பாத்தினவன். ரெண்டு பேரு கூடவும் எனக்கு வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. இதுல ரெண்டு பேருக்கு நடுவுல ஒருத்தரை சூஸ் பண்ண சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் என்று மனதில் நினைத்தவள் அவனை பார்த்து, கௌதம் நீங்க தேவையில்லாம என்று சொல்லி முடிக்கும் முன்னரே, இல்ல நீ சொல்ற பதில கேட்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல அண்ட் எனக்கு அது தேவையும் இல்ல என்றவன் அவள் இடை வளைத்து அருகில் இழுத்துக்கொண்ட இந்த நிமிடமே, அந்த ராகம் தான் முக்கியம்னு நீ சொன்னா கூட இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் என்னை விட்டு உன்னால போக முடியாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் சரி, உன் மனசுல என்ன நினைச்சாலும் சரி, ஐ டோன்ட் கேர் அண்ட் யூ ஆர் மைன், ஒன்லி மைன். புரிஞ்சுதா? நோ ஒன் கேன் சேஞ்ச் இட். யூ ஆர் மைன் 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 என்று கத்திவிட்டு அடுத்த நொடி அவள் இதழோடு தன் இதழை சேர்த்து இருந்தான். வழக்கம் போல முரட்டுத்தனமாகவே அவன் நாடியதில் ஹேமாவால் அவனை தன்னிடமிருந்து விலக்கிவிட முடியவில்லை. மென்மை என்பது மருந்துக்கு அறவே இல்லாமல் மிகவும் வன்மையாக அவளை நாடிட அவனை தடுக்க முடியாமல் திணறி போனாள் ஹேமா. அவன் நெஞ்சில் கையை வைத்து எவ்வளவு பலமாக தள்ளியும் அவன் ஒரு இன்ச் கூட அவளை விட்டு நகரவில்லை. மிக நெருக்கமாக தெரிந்த அவள் முகத்தையே கூர்ந்து பார்த்தாள் ஹேமா. அதில் காதலும் இல்லை, அவள் மீது ஆசை இருப்பது போலவும் தெரியவில்லை. முழுக்க முழுக்க நீ எனக்கு சொந்தமானவள் என்ற உரிமையை தான் நிலைநாட்டிக் கொண்டிருந்தான். அவனை தள்ளி தள்ளி பொறுமை இழந்து போனவளின் சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய தொடங்கி இருந்தது. அதனால் அவன் இதழ்களை மிகவும் வன்மையாக கடித்து வைத்தாள். அது தந்த வழியில் சட்டென அவளை விட்டு விலகினான். அவன் விலகிய அடுத்த நொடி ஹேமாவின் எண்ணங்கள் ஏதேதோ நினைவுகளுக்குள் மூழ்கத் தொடங்கியது. கண்கள் சிவக்க அவனையே உறுத்து விழித்தவளுக்கு தன் வாழ்வில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று குமுறல் தான் அதிகமாக இருந்தது. 4 வயது குழந்தைக்கு அம்மா என்ற போதும் காதல் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை பெரிதாக அறியாதவள் அவள். சில நாட்கள் சுதர்ஷன் காதல் என்ற பெயரில் அவளோடு சுற்று தெரிந்தது என்னவோ உண்மைதான். அப்போதும் கூட ஹேமா அவன் மீது காதல் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் அவனது காதல் பொய்த்து போக அத்தோடு அந்த அத்தியாயமும் முடிந்து போனது. ஆனால் அதற்கு முன்னர் சிறு வயதில் அவளுக்கு ராகவை பிடித்திருந்தது. ஆனால் அப்பொழுது இந்த உணர்வுக்கு என்ன பெயர் என்று தெரியாமல் போனதில் அப்பொழுது பெரிதாக அதை பற்றி அவள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் இந்த கௌதமின் எங்கிருந்துதான் வந்தான்? ஒவ்வொரு முறையும் எதற்காக அவளை வற்புறுத்தி ஒவ்வொன்றையும் செய்ய வைக்கிறான்? ஒரு மருத்துவமனையை விலைக்கு வாங்கி தன் மகனின் உடல்நிலையை காரணம் காட்டி தன்னை மிரட்டி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வைத்தது மட்டுமல்லாது இப்பொழுது தான் செய்யும் அனைத்திலும் மூக்கை நுழைத்து கருத்து சொல்கிறான். அது கூட பரவாயில்லை, கட்டளை அல்லவா இடுவேன் என்கிறான். தன் வாழ்வில் தன்னுடைய முடிவுகள் என்று ஒன்றும் இல்லாமல் போக முழுக்க முழுக்க கௌதமின் ஆட்சிக்கு கீழ்தான் இருக்கிறோம் என்ற எண்ணமே கண்களை கலங்க செய்தது ஹேமாவிற்கு. எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர் முன்பு அழுதுவிடக்கூடாது, அது தன்னை பலவீனமாக காட்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருப்பவள் ஹேமா.
அப்படி இருந்த போதும் இப்பொழுது முழுக்க முழுக்க உணர்ச்சி பிடியில் இருந்தவளுக்கு தன் அனுமதியின்றியே கண்ணீர் வரத் தொடங்கியது. அவள் அழுவதைக் கண்ட கௌதமிற்கு சுருக்கென்று வளைத்தது. ஒருவேளை தான் முத்தமிட்டதில் தான் அழுகிறாள் என்று நினைத்தவன் வேகமாக அவள் அருகில் சென்று அவள் கைகளை பிடித்துக் கொண்டு கண்களை துடைத்துவிட்டு, எதுக்கு இப்ப நீ அழற என்றான் அதே இறுக்கமான குரலில். இப்பொழுது அவன் கட்டளையிட்டு செய்துதான் ஆக வேண்டும் என்று மிரட்டுவது போல் இருக்க, கௌதம், ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இது என்னோட சொந்த விஷயம். எனக்கு அழணும்னு தோணுது, அழற. அதுக்கு கூடவா எனக்கு உரிமை இல்ல? ஏன் கௌதம் இப்படி பண்றீங்க? என்னால முடியல, ஐ காண்ட் என்றவளுக்கு கண்ணீர் தான் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போனது. அவள் அப்படி கூறவும் ஏதோ ஒரு வெறுமை நெஞ்சை தாக்க வேகமாக அவளை இழுத்து தன் மீது சாய்த்து கொண்டவன் அவள் தலையை மெதுவாக கோதிவிட்டான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவள், என்ன போக விடுங்க கௌதம், பிளீஸ் விடுங்க என்று கத்த, அதையெல்லாம் காதில் வாங்காதவன் போல அவளை அப்படியேதான் பிடித்திருந்தான். அவனிடமிருந்து விலக பார்க்க ஒரு பிடி இப்பொழுது மிகவும் இறுக்கமாக இருந்தது. அதில் வேகமாக அவன் நெஞ்சில் கடித்து வைத்தாள் ஹேமா. சட்டென அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன், லூசு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்று கத்தினான். பின்ன அழுத்தி என்ன மூச்சு விட முடியாம என்ன கொல்ல பார்த்தா உங்களை என்ன பண்ணுவாங்க என்று அவள் கூறும்பொழுதுதான் இருக்க அவளை அணைத்து பிடித்தது அவளுக்கு மூச்சு முட்டியது என்று உணர்ந்தவன் தன்னையே நொந்து கொண்டான். முகம் சிவக்க தன்னை முறைத்துக் கொண்டிருந்த அவளை பார்த்து மெலிதாக சிரித்தவன் அவள் கன்னத்தை தன் கைகளில் ஏந்தி கட்டை விரல் கொண்டு அதை வருடி விட்டான். பிறகு, சரி, இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல சண்டை போட வேண்டாம். நானும் கொஞ்சம் பொறுமையா பேசுறேன், ஓகேவா? இதோட இதை விட்டுடு, ஓகே என்று கூறினான் ஹேமாவிற்கு. தன் முன் நின்று பேசுவது கௌதம் தானா என்று சந்தேகமே வந்துவிட்டது அவன் பேச்சில். அவன் செய்த தவறை ஒப்புக்கொள்கிறானா என்ற கேள்வியே அவளது அதிர்ச்சிக்கு காரணம். பதில் பேசாமல் தன்னையே பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்த கௌதம், ஆனா தப்பு என் மேல இல்ல, ஓ மேலதான். நீ எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லி இருக்கலாம்ல, இந்த மாதிரி நான் அங்க போறேன், வர லேட் ஆகும், ஏதாச்சும் ஒண்ணு என்கிட்ட நீ சொல்லி இருந்தா நான் எவ்வளவு கோவப்பட்டு இருக்க மாட்டேன்ல. நீ இல்லனா நான் தேடுவேன், காணாம கோவப்படுவேன்னு, பிரச்சனை பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்தும் நீ என்ன செஞ்ச என்று அவள் மீது பழியை போட, நான் உங்களுக்கு போன் பண்ண கௌதம், ஒரு 2 ரிங்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணிட்டீங்க. நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு நினைச்சு நானும் போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னால உங்களை கூப்பிடவே முடியல. என் போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு என்று கூறினாள் ஹேமா. ஹேமாவின் முகத்தை உற்று பார்த்தவனுக்கு அவள் பொய் கூறவில்லை என்பது நன்றாகவே புரிந்தது. எப்ப எனக்கு போன் பண்ண என்று கேட்டான். நிச்சயம் அவள் தனக்கு அழைத்திருந்தால் எத்தனை கோபமாக தான் நடந்திருக்க மாட்டேன் என்று தெரியும். சற்று யோசித்த ஹேமா, நான் ஒரு மணி உங்களுக்கு கால் பண்ண, பட் நீங்க உடனே கட் பண்ணிட்டீங்க என்று தன் மீதும் தவறில்லை என்பதை உணர்த்த மீண்டும் அதையே அவள் கூற, 1 மணி என்ற உடனே அந்த நேரத்தில் தான் எங்கிருந்தேன் என்று யோசித்தது அவனுக்கு அப்பொழுதுதான் ஆதிரனின் ரகசிய பங்களாவில் இருந்தது நினைவுக்கு வந்தது. நிச்சயம் ஆதிரன் இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிய மாட்டான். அவர்கள் இருவரையும் தவிர அந்த இடத்திற்கு வந்து போகக்கூடிய ஒரே ஆள் அவன் தங்கை நந்தினி மட்டுமே. ஒருவேளை அவளாக இருக்குமோ என்று யோசித்தவன், கண்டிப்பா அவளாதான் இருக்கும் என்று முடிவெடுத்துக் கொண்டான். அவன் யோசிப்பதை பார்த்தவள், இதுலயும் என்ன நம்ப மாட்டீங்களா என்று கேட்டாள். ஏமா அவனை பார்த்து, இப்போவும் நீ என்ன நம்ப மாட்டியா என்ற எண்ணத்தில், இல்ல அப்படி இல்ல, நிச்சயம் நந்தினி அங்க வந்திருக்கணும், அப்பதான் நீ போன் பண்ணியிருப்ப. என் கெஸ் கரெக்ட்னா அவ தான் கட் பண்ணியிருப்பா என்று நடந்ததை சுருக்கமாக அவளிடம் சொல்ல, பரவாயில்லையே, நாம சொல்றத கூட நம்பி அங்க என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறாரே என்று சற்று மகிழ்ந்த ஹேமா அவனையே பார்த்தாள். சிறிது நேரம் கழித்து கௌதம் சற்று நிதானமாக இருப்பதை உணர்ந்தவள், சரி, நான் போய் ஒரு டைம் ராகவ பாத்துட்டு வரேன், ஒரு 10 நிமிஷம்தான், அவர் எப்படி இருக்காருன்னு மட்டும் பாத்துட்டு வரேன் என்று கேட்டாள். அதற்கு சரி என்று கூறியவன் அவள் பின்னே தானும் நடந்து சென்றான். அவனிடம் ஏதாவது பேசினால் மீண்டும் சண்டை வந்து அவளை போகவிட மாட்டேன் என்று கூறிவிடுவான் என்று நினைத்தவள் அமைதியாகவே அவன் முன் செல்ல, நீ மறந்துட்டியா, இந்த ஹாஸ்பிட்டல் என்னோடதுதான். சோ நான் நினைச்சா எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் வேணும்னாலும் என்னால வர சொல்லி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நான் சொன்ன டாக்டர் மாட்டேன்னு சொல்ல டாக்டரே கிடையாது. சோ நீங்க இருந்தே ஆகணும்னு எந்த அவசியம் இல்ல. அதுவும் ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல நைட் முழுக்க தனியா இருக்கிறது எந்த விதத்திலயும் சரியில்லை. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு போ. எந்த விதத்திலையும் அவளை இங்கே தங்கவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் மிகவும் தெளிவாக, ஓ, அவர் கூட இருக்கிறது தப்பா போயிடும், அப்போ உங்க கூட இருக்கிறதுக்கு பேர் என்ன? அப்ப நான் உங்க வீட்டுக்கு இனிமே வரமாட்டேன்
என்று ஹேமா அவன் கேள்வியை அவன் பக்கமே திருப்பிவிட, நான் அவனும் எப்படி ஒன்னாவும்? நீ என்ன இன்னைக்குதான் எங்க வீட்டுல இருக்க போறியா? என் கூட தான் எப்பவுமே இருக்கிற. அதனால இதுவும் அதுவும் ஒண்ணு கிடையாது. நீ தேவையில்லாம கம்பேர் பண்ணி என்கிட்ட சண்டை போடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று அந்த பேச்சை முடித்துக் கொண்டான். பேசிக்கொண்டே ராகவ் இருந்த அறைக்கு வந்துவிட, உள்ளே சென்று ராகவை பார்த்துவிட்டு ஹேமா வெளியே வர, அப்பொழுது அந்த ஹாஸ்பிட்டலின் முக்கிய டாக்டர்கள் சிலரும் வந்தனர். அவர்களிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அவளை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வீட்டிற்கு போகலாம் என்று வற்புறுத்தினான். அவள் எவ்வளவு மறுத்தும் அதை வழக்கம் போல் காதில் கூட வாங்காமல் அவளை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு சென்று விட்டான் வீட்டிற்கு. அடுத்த நாள் தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த ஹேமா ஏதோ வித்தியாசமாக உணர்ந்து பாதி உறக்கத்திலிருந்து கண்களை திறந்தாள். அங்கு கண்ட காட்சியில் உறைந்து போய்விட்டாள். கௌதம் அவளுக்கு அருகே நெருக்கமாக படுத்துக்கொண்டு அவளை முத்தமிட்டவாறே இருந்தான். எபிசோட் 82 ரிவெஞ்ச். தூக்கத்தில் ஏதோ தட்டுப்பட்டு அரைக்குறை உறக்கத்தில் விழித்த ஹேமா அவள் அருகே கௌதம் படுத்திருப்பது மட்டுமில்லாமல் தன்னையே முத்தமிட்டுக் கொண்டு இருப்பதை பார்த்து அதிர்ந்து அவனை விட்டு விலகினாள். திடீரென இப்படி நடக்கும் என்று கனவில் கூட அவள் எதிர்பார்க்காமல் இருக்க அந்த அதிர்வு அவள் முகத்தில் அப்பட்டமாக பிரதிபலித்தது. கௌதமை முறைத்து பார்த்த ஹேமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றாள் கோபமாக. நான் என்னப்பா தப்பா பண்ணிட்டேன் என்று அவன் தான் செய்தது தவறு இல்லை என்ற ரீதியில் பேச, கௌதம் என்று பல்லை கடித்த ஹேமா, இது என்ன வேலை? ஹவ் டேர் யூ என்று மூச்சு வாங்க, நீ அவனு சேர்ந்திருக்கிற மாதிரி நான் கனவு கண்ட, அதான் நீ யாரு அப்படின்னு உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இப்படி செஞ்ச என்று சிறு பிள்ளை போல் அவன் சொல்ல, ஹேமாவால் தலையில் அடித்துக் கொள்ள மட்டும்தான் முடிந்தது. சரி, கனவுல நான் அவர் கூட இருக்கிற மாதிரி பாத்தீங்க, அப்போ கனவுல நீங்க என்ன பண்ணீங்க என்று ஹேமா அவனை திருப்பி கேட்க, அதுவா, என்ன, ஒரு துப்பாக்கி எடுத்து வந்து உங்க 2 பேரையுமே நான் சுட்டுட்டேன் என்றான் வெகு சாதாரணமாக. அதை கேட்டவளுக்கு சிரிப்பதா இல்லை அழுவதா என்று தெரியவில்லை. அப்போ கனவுல என்ன கொண்டுட்டு இப்போ நிஜத்துல எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க என்று அவள் உதட்டை வளைக்க, அப்படி இல்ல, என் கனவுல என்ன நடந்துச்சுன்னா, நான் உன்கிட்ட என் கூட வரியா இல்ல அவன் கூட சாகரியான்னு கேட்டேன். நீ என் கூட வர்றதை விட அவன் கூட சாகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு செத்து போயிட்ட என்று திமிராக சொன்னவனை பார்த்து பதில் பேசாமல் அமைதியாகி விட்டாள் ஹேமா. அதில் அவள் முகத்தை தன்னை பார்க்கும்படி திருப்பியவன், நீ யார் கூட இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். என்ன மீறி நீ எங்கேயும் போக முடியாது. நானா உன்னை அனுப்பணும்னு நினைக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது. அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத, ஓகே என்று திடீரென வில்லம் போல் அவன் பேச, ஹேமாவிற்கு இது பெரியதாக தெரியவில்லை. சாதாரணமாக தான் இருந்தாள். காரணம், இதைத்தானே அவன் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதனாலோ என்னவோ இப்பொழுதெல்லாம் இந்த சொற்கள் அவளுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுவதில்லை. அவனை மிக சாதாரணமாக பார்த்துவிட்டு, நீங்க கனவு கண்டதுக்கெல்லாம் ஏன் மேல பழி போடுவீங்களா? உங்களுக்கு இது சரின்னு தோணுதா? லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கிளம்புங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரோஹித் எழுந்திருச்சிடுவான். முதல்ல இங்கிருந்து போங்க என்று அவனை விரட்ட, இந்த ரோஹித் தான் எனக்கு வில்லன் போல என்று நினைத்து கொண்டவன் ஹேமாவை பார்த்து, உன்னோட மர வீட்டுக்குள்ள யாரு பாம்ப விட்டாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அவனை தான் பார்க்க போறேன். நீ என் கூட வந்து அவனை விசாரிக்கிறியா, இல்லனா நான் மட்டும் போய் விசாரிச்சுட்டு வந்து என்னன்னு உனக்கு சொல்லவா என்று கௌதம் இப்பொழுது சீரியஸாக பேச, அதே பதட்டம் ஹேமாவிற்கு முட்டிக் கொண்டது. இல்ல இல்ல, நான் உங்க கூட வர என்று அவனிடம் கூறினாள் சற்றும் யோசிக்காமல். அதற்கு பிறகு கௌதம், ரோஹித் இருவருக்கும் காலை உணவை தயார் செய்து வைத்தவள் அவனோடு சிறிது நேரம் விளையாடினாள். பிறகு ரோஹித்தின் மருத்துவரை சந்தித்து பேச நினைத்தவள் அவரிடம் சென்றாள். டாக்டர், இப்ப ரோஹித்துக்கு எப்படி இருக்கு? எனி இம்ப்ரூவ்மெண்ட் என்று அவள் ஆர்வமாக வினவ, எஸ் ஐமா, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரோஹித்தோட பிளட் கவுண்ட் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. இப்படியே இருந்தா ரொம்ப நல்லது என்று அவர் கூற சற்று நிம்மதியானவள் அடுத்து கௌதமோடு கிளம்பினாள் அவன் அழைத்த இடத்திற்கு. இருவரும் ஒரு குடவுனுக்கு வர அங்கு 40 வயது மிக்க ஒரு மனிதரை நாற்காலியில் கட்டி வைத்திருந்தனர் கௌதமின் ஆட்கள். ஏற்கனவே பல அடிகள் வாங்கியதால் இப்பொழுது கௌதம், ஹேமா தன்னை நோக்கி வருவதைக் கண்டு பயந்தவன் உடல் நடுங்க, நான் தான் ஏமா வீட்டுக்குள்ள பாம்பு விட்ட, ஆனா அதுல எதுவுமே விஷ பாம்பு இல்லன்னு இந்த பொண்ண பயம் பொறுத்துவதான்னு பாம்பை விட சொன்னாங்க. நானும் விட்ட, ஆனா இவங்கள கொல்ல நான் முயற்சி பண்ணல
என்று உண்மையை ஒப்புக்கொண்டான். அவன் கண்ணில் பயத்தோடு திரண்டிருந்த நீரை பார்த்த ஹேமா அவன் சொல்வது பொய்யில்லை என்பதை புரிந்து கொண்டாள். இவன் சொல்வது போல் விஷமுடைய பாம்புகளை அவன் விடவில்லை என்பது உண்மை என்றால் எப்படி ராகவை கடித்த பாம்பு அதிக விஷத்தன்மை கொண்டதாக இருக்க முடியும்? அந்த விஷத்தால் தானே இப்பொழுது வரை ராகவ் மருத்துவமனையில் இருக்கிறான். ஆனால் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஹேமா அவனிடம், உன்கிட்ட யாரு பாம்பு விட சொன்னது என்று கேட்டாள். இதை யார் செய்து இருப்பார்கள் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள அவனிடம் கேட்டாள். அவள் கேள்விக்கு மறுப்பாக தலையாட்டிய அந்த மனிதன், இல்ல எனக்கு தெரியாது, அவங்க தலையில பெரிய தொப்பி போட்டு இருந்தாங்க, மூஞ்சிலையும் மாஸ்க் போட்டு இருந்தாங்க, அதனால என்னால அவங்கள பார்க்க முடியல என்றவன், மேலும் எனக்கு ஒரு 30,000 கடன் இருக்கு, அவங்க சொல்ற மாதிரி பண்ணா அதை எல்லாத்தையும் அவங்களே அடைக்கிறேன்னு சொன்னாங்க. அதான் நான் அவங்க சொன்ன மாதிரி இந்த பொண்ணோட தாத்தா பாட்டி சமாதியில பெயிண்ட ஊத்தின, அப்புறம் வீட்டுக்குள்ள பாம்பு விட்ட, எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும் என்று அவன் நடந்த அனைத்தையும் கூற, சரி அவங்க முகத்தை நீ பாக்கல, ஆனா அவங்க எவ்வளவு உயரம், குண்டா இல்ல ஒல்லியா, அவங்க பேசின விதம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உனக்கு தெரியணும்ல, அத சொல்லு என்று ஹேமா கேட்க அவள் பேசி பிடிக்கும் முன்னரே அவனை எட்டி உதைத்திருந்தான் கௌதம். ஒழுங்கா அவ கேக்குற கேள்விக்கு யோசிச்சு உண்மைய சொல்லணும், இல்லனா அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி போஸ்டர் தான் ஒட்டுவாங்க என்று அவனை மிரட்ட அவனோ சர்வமும் நடுங்கி தனக்கு தெரிந்த அனைத்தையும் கூறி முடித்தான். அவன் சொன்ன அனைத்தையும் பொறுமையாக கேட்ட ஹேமா, இவ சொல்ற ஆளை எனக்கு தெரியும் என்றாள் எந்த உணர்வும் இல்லாமல். அதற்கு மேல் அவள் எதுவும் சொல்லாமல் இருக்க கௌதம் அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். இருவரும் காரில் சென்று கொண்டிருக்க ஹேமா மிகவும் அமைதியாக இருந்தாள். அவள் பக்கம் திரும்பிய கௌதம், சொல்லு, என்ன முடிவு பண்ணிருக்க? வாட் இஸ் யுவர் பிளான் என்றான். அவனுக்கு தெரியும் இத்தகைய காரியத்தை செய்தவர் அப்படியே விடக்கூடாது என்று. அதனால் அவளிடம் கேட்டான் என்ன திட்டம் என்று. ஹேமாவும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது, ஆனால் அவர்கள்தான் செய்தது என்பதை நிரூபிக்க அவளிடம் எந்த ஆதாரமும் இல்லை. எல்லாம் ஒரு ஐயம்தான். அதனால் இதற்கு பதிலாக அவர்கள் செய்ததை அவர்களுக்கே திருப்பி செய்து விடலாம் என்று தோன்ற கௌதமிடம் தன் திட்டத்தை விவரமாக கூறினாள். அவள் திட்டத்தை கேட்டு புருவத்தை நெரித்த கௌதம், உன்னை என்னோட காதலின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிகாஸ் அதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. என்ன மாதிரியே நீயும் உன்னோட எதிரிக்கு பாவம் பாக்கறது இல்ல. நைஸ் என்று அவன் சொல்ல அவனை லேசாக முறைத்தாள் ஹேமா. தேவகி இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு பழகிய சில வருடங்களிலே சீட் ஆடுவதையும் பழகத் தொடங்கி இருந்தார். அதன் விளைவு இப்பொழுது வாரம் ஒரு முறை சீட்டாடும் கிளப்பிற்கு சென்று விடுவது. இன்றும் அதுபோல சீட்டாடி முடித்துவிட்டு கிளப்பை விட்டு அரை போதையில் வெளியே வந்தாள். குரல் குலைந்து சற்று தள்ளாடியபடி தன் காருக்கு வந்தார். டிரைவர் கார் கதவை திறப்பான் என்று காத்து கொண்டு இருக்க யாரும் அப்படி திறக்கவில்லை. அதில் கடுப்பானவர், டிரைவர் எங்க போனா, முதல்ல இவனை வேலையை விட்டு தூக்கணும் என்று அவனை திட்டி தீர்த்தபடி தானே காரின் பின்னால் கதவை திறந்து உள்ளே ஏறினார். தேவகி சீட்டில் அமர்ந்த அடுத்த நொடி கார் கதவை யாரோ லாக் செய்வது போல் தெரிந்தது. தன் டிரைவர் தான் வந்துவிட்டான் என்று நினைத்து எட்டி பார்க்க டிரைவர் சீட்டில் யாரும் இல்லை. ஆனால் கார் லாக் செய்யப்பட்டது உண்மை. இவன் எங்க போனா? கார் கிட்ட இருந்துதான சொல்லிட்டு போன. நான் சொல்றதை இவன் எப்பவுமே கேக்கறதில்ல, அவர்கிட்ட சொல்லணும் என்று மீண்டும் அவனை திட்ட ஆரம்பிக்க தேவகியின் போன் அலறியது. ரேணுதான் அழைத்தாள். அழைப்பை ஏற்றவுடன், அம்மா இன்னைக்கு ஏமா ஆபீஸ்க்கு வரலமா, உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலியே, செம்மம்மா என்று உற்சாகமாக பாராட்ட, உன் அம்மாவை யாருன்னு நினைச்ச? அந்த ஏமாவுக்கு பாம்புனா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பயம். நம்ம ஒரு டைம் ஜூக்கு போயிருந்தோம்ல, அப்போ கூண்டுக்குள்ள இருந்த பாம்பை பார்த்து பயந்து 2 நாள் காய்ச்சல் வந்து படுத்து கிடந்தா. இப்போ இத்தனை பாம்பை பார்த்து பயத்துல அதுல அவ அம்மா மாதிரியே அவளும் பைத்தியம் ஆகி இருந்தா கூட ஆச்சரியம் இல்ல. அவ அம்மாவையே இப்படி உட்கார வச்ச எனக்கு இவெல்லாம் ஒரு ஆளா? சரி, நீ ஃபீல் பண்ணாம ஃப்ரீயா இரு என்று தேவகி திமிராக சொல்ல, ஓகேமா, ஆனா இதுல இருந்து அவ வெளியே வரதுக்குள்ள அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வைங்கம்மா, அவளை யோசிக்க விடாம அடிக்கணும் என்று சொன்ன ரேணுவிடம், ஆமா ரேணு, நீ சொல்றது சரிதான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று கூறி அடுத்த திட்டத்தை பற்றி யோசிக்க அதற்குள் என்ற சத்தம் மூடியிருந்த அந்த காருக்குள் கேட்டது. முதலில் கவனிக்காத தேவகி பிறகு அதை கவனித்து, என்ன இது, காருக்குள்ள என்ன இருக்கு என்று யோசிக்கும் போது சத்தம் மிக தெளிவாக கேட்டது. சற்று திடுக்கிட்டு என்னவென்று பார்த்த தேவகி
அதிர்ந்து போனார். எபிசோட் 83. மொத்தம் கொடு சொல்றேன். திடீரென்று கேட்ட சத்தத்தில் போனை வைத்துவிட்டு அதில் போனில் டார்ச் லைட்டை ஆன் செய்து கார் சீட்டுக்கு அடியில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து அங்கே அதை காண்பித்தார். ஹேமாவிற்காக அவர் அனுப்பி வைத்த அதே பாம்பு அங்கு அவரை பார்த்து அழகாக பல்லை காட்டியது. பயத்தில் ஆவென கத்திய தேவகி சப்தமும் அடங்கிட உறைந்து போனார் அவ்விடத்திலேயே. உண்மையிலேயே ஏமா மட்டும் இல்லை, தேவகியும் இந்த மாதிரி மிருகங்களுக்கு பயப்படும் சுபாவம் கொண்டவர்தான். பாம்பை பார்த்த அடுத்த நொடியே தனது இதயம் துடிப்பதை நிறுத்திவிட்டது போன்ற ஒரு உணர்வு. வேகமாக கார் கதவை திறக்க முயன்றார். ஆனால் அதை திறக்க முடியவில்லை. அதற்கு அந்த பாம்பு அடியிலிருந்து வெளியே வர தொடங்கி இருந்தது. யாருக்காவது அழைக்கலாம் என்று பார்த்தால் பயத்தில் போனை நழுவ விட்டு இருக்க அது அடியில் விழுந்து இருந்தது. இப்பொழுது அடியில் கைவிட்டு அந்த போனை எடுக்கும் தைரியம் எல்லாம் சுத்தமாக கிடையாது. உடம்பெல்லாம் நடுங்க பின்னால் சீட்டிலிருந்து முன்னால் சீட்டுக்கு தாவி குதித்த தேவகி, ஹெல்ப் ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா, என்ன காப்பாத்துங்க, இங்க பாம்பு இருக்கு, யாராச்சும் வாங்க பிளீஸ் என்று கார் கண்ணாடியை தட்டி விட்டு, டிரைவர் எங்க போன, டேய் சீக்கிரம் வா, வந்து என்ன காப்பாத்து, எங்கடா இருக்க, வாடா என்று வெளியில் கேட்குமா கேட்காதா என்பது கூட தெரியாமல் தொடங்கி இருந்தார். அந்த பாம்பு மெதுவாக நகர்ந்து இப்பொழுது தேவகியின் அருகே வந்து விட்டது. தனது ஆடையில் ஒரு பகுதியை கிழித்து அதை விரட்டி அடித்தார் தேவகி. ஆனால் கார் சிறிய இடமாக இருக்க பின்னால் சென்ற பாம்பு மீண்டும் அவரை நோக்கி வரத் தொடங்கியது. மீண்டும் மீண்டும் துணியால் அதை விரட்ட ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பாம்பு பயப்பட போவதில்லை. அது துணிந்து அவரை கொத்தும் முயன்று அருகே வந்த அந்த நொடி, என்ன சித்தி பயமா இருக்கா என்று ஏமாவின் குரல் அந்த இடத்தை நிறைத்தது இனிமையாக. அவள் குரலை கேட்டு உடனே, ஹேமா ஹேமா, இது ஏமா குரல் தான், அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா என்று உளறிய தேவகி அவளை தேட அவள் அங்கு இல்லை. ஒருவேளை காருக்கு வெளியில் இருக்கிறாளோ என்று மீண்டும் அவளை தேட அங்கும் அவள் இல்லை. நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களை அப்படியே விட்டுடுவேன்னு நினைச்சீங்களா என்று ஹேமா கேட்க, நீ தேவையில்லாம விளையாடிட்டு இருக்க என்று கத்தினார் தேவகி. நடிக்காதீங்க சித்தி, என் தாத்தா பாட்டி கல்லறையில பெயிண்ட் ஊத்தி அதை டேமேஜ் பண்ணது, பாட்டி வீட்ல பாம்பு விட்டது, இது எல்லாமே உங்க வேலைதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று ஹேமாவின் குரல் கேட்க, என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, தேவையில்லாம என்கிட்ட நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க என்ற தேவகி எதுவும் அறியாதது போல் சொல்ல, உங்க கார்ல நான் சின்ன கேமரா வச்சிருக்கேன், இவ்ளோ நேரம் நீங்க போன்ல பேசினத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க ரேணு கிட்ட தானே பேசுனீங்க, நான் எல்லாத்தையும் கேட்டேன். இப்ப கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? ஓகே, அப்ப இந்த பாம்புகளோட நீங்க இதே மாதிரி விளையாட்ட கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன் என்று ஹேமாவின் குரல் நின்று விட, ஹேமா நில்லு, எங்க போயிட்ட, நீ வந்து என்ன காப்பாத்து, இப்ப மட்டும் நீ என்ன காப்பாத்துல, நான் வீட்டுக்கு போய் உன் சித்தப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லி அவருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவார்னு தெரியும்ல, கதவை திறக்க போறியா இல்லையா என்று கத்த எந்த பயனும் இல்லாமல் போனது. அதற்குள் பாம்பு அவரை மிக நெருக்கமாக வந்து இருக்க, சரி சரி நான் ஒத்துக்கிறேன், அது எல்லாத்தையும் நான் தான் பண்ணினேன், நான் தான் ஒரு ஆளை கண்டுபிடிச்சு நீ இருக்கிற இடத்துல பாம்பை விட சொன்ன, உன் தாத்தா பாட்டி சமாதி மேல நான் தான் பெயிண்ட ஊத்த சொன்ன, போதுமா, நீ சொல்றதை எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அனுப்புன பாம்பு எதுவுமே விஷமான பாம்பு இல்ல, உன்னை பயமுறுத்ததான் நான் அனுப்பினேன். நான் வெளியே போகணும், என்ன காப்பாத்து, எனக்கு பயமா இருக்கு, நான் வெளியே போகணும், பிளீஸ் ஏமா ப்ளீஸ் என்ன காப்பாத்து ப்ளீஸ் என்று தேவகி கெஞ்ச தொடங்கிவிட்டார். தேவகி இருக்கும் காரை விற்று சற்று தொலைவில்தான் கௌதமின் ரோல்ஸ் ராய்ஸ் நின்று கொண்டிருந்தது. டிரைவர் இருக்கையில் அமர்ந்திருந்த கௌதம் தன் அருகே இருந்த ஜன்னலை சற்று இறக்கிவிட்டு அதன் மீது கையை வைத்தவாறு சற்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அருகே இருந்த சீட்டில் அமர்ந்திருந்த ஹேமா கையில் ஒரு ஐபேடை வைத்திருந்தாள். தேவகி காரில் இருக்கும் கேமரா வழியாக காட்டப்படும் படத்தை இங்கு அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் ஹேமா. நான் அனுப்பிய பாம்பு எல்லாமே விஷம் இல்லாதது என்று தேவகி கூறிய உடனே கௌதமை அழைத்த ஹேமா, அந்த ஆள் சொல்றதை எல்லாமே தான் இவங்களும் சொல்றாங்க என்றாள் குழப்பமாக. இப்போ அதுக்கு என்ன என்று கௌதம் சாதாரணமாக கேட்க, இல்ல கௌதம், உங்களுக்கு புரியுதா, மரணப்பிடியில இருக்கிற ஒருத்தவங்க நிச்சயம் பொய் சொல்ல மாட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த சொல்றத பார்த்தா இதுதான் உண்மைன்னு எனக்கு தோணுது என்று ஹேமா தனது எண்ணத்தை கூற, சரி அவங்க சொல்றது உண்மைனா அவ்வளவு விஷமான பாம்ப யார் அங்க விட்டு இருப்பா, உன்னை கொலை பண்ண நினைச்சது யாரு,
நீயே சொல்லு என்று அவளிடம் கேள்வி கேட்க ஹேமா தெரியாது என்றாள், உண்மையாகவே தெரியாமல். ஹேமா கூறிய பதிலில் விஷமமாக சிரித்த கௌதம், அது யார் பண்ணான்னு எனக்கு தெரியும் என்றான். சட்டென அதிர்ந்த ஹேமா, என்ன சொல்றீங்க? யார் அது? யார் இப்படி செஞ்சாங்க என்று கேட்டாள். ஜன்னலை விடுத்து அவள் பக்கம் திரும்பி அமர்ந்தவன், எனக்கு ஒரு முத்தம் கொடு, என்ன நடந்ததுன்னு சொல்றேன். கண்டிப்பா சொல்வ, நான் சொன்னத நீ செஞ்ச என்று அவளிடம் டீல் பேச தன் கையில் இருந்த ஐபேடை கொண்டு அவனை அடித்தவள், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவீங்களா என்றாள் கோபமாக. வெடுக்கென்று அவள் கையில் இருந்த ஐபேடை ஓரமாக வைத்த அவன் அவளை நெருங்கி அமர்ந்து தன்னை காண செய்தான். அதில் அவனை விட்டு விலகியவள் நகர்ந்து, எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்றாள் அவன் முகத்தை பார்க்காமல். என்கிட்ட தானே பேசுற, அப்ப என்ன பார்த்து பேசலாமே, எதுக்கு அங்க இங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்க என்று கௌதம் அதிமுக்கிய கேள்வியை கேட்க, உங்களை பார்த்தாலே அப்படி எரிச்சலா வருது கௌதம், எதுக்கு இப்படி என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க என்று ஹேமா கேட்டு முடிப்பதற்குள் அவள் இதழை தன் இதழால் பூட்டிக் கொண்டான் கௌதம். ஆனால் எப்பொழுதும் போல் இம்முறை அவனை விலக்க ஹேமா முயற்சிக்கவில்லை. காரணம், எத்தனை முயற்சித்தாலும் அவனாக விலகும் வரை அவனை தள்ளிவிட முடியாது என்று நன்றாகவே அவள் புரிந்து கொண்டிருந்தாள். அவள் எதிர்ப்பு இல்லாததாலோ என்னவோ அவளை விட்டு பிரிந்தவன் அவள் முகத்தை பார்த்தான். ஆனால் இன்னும் தன் கை வளைவுகளுக்குள் தான் அவளை வைத்திருந்தான். அவனை முறைத்த ஹேமா, விடுங்க என்று அவனை விட்டு விலகி காரை விட்டு இறங்கி தேவகி இருக்கும் கார் அருகே ஓடி வந்தாள். வந்த வேகத்தில் அவள் காரை திறந்துவிட குதித்து இறங்கினார் தேவகி. இப்பொழுதுதான் அவருக்கு மூச்சு விடவே முடிந்தது. அந்த பாம்பிடம் இருந்து தப்பித்து விட்டோம் என்ற நினைப்புதான் அவரை இந்த நிமிடம் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்றே கூற வேண்டும். ஆனால் அந்த நிம்மதி சிறிது நொடிகள் கூட நிலைக்கவில்லை. அங்கு பலர் கூட்டமாக அவரை சூழ்ந்துவிட, என்னாச்சு மேடம், ஏன் இப்படி இருக்கீங்க என்று கேட்டனர். அப்பொழுதுதான் தான் இருக்கும் கோலத்தை கவனித்தார் தேவகி. பாம்பை விரட்டுவதற்காக தன் ஆடையை கிழித்து அதை விரட்ட முயற்சி செய்திருக்க, இப்பொழுது அவர் உடை ஆங்காங்கே கிழித்து தொங்கிக் கொண்டிருந்தது. மேலும் அவர் தலைவேறு கலைந்து முகமெல்லாம் வெளிரி இருக்க அனைவரும் அவரை கேள்வியாக பார்த்தனர். என்னாச்சு மேடம், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு மோகன் சாருக்கும் பிரச்சனையா? சார் உங்களை அடிச்சாரா? என்ன நடந்தது என்று அவர்கள் பாட்டுக்கு கேட்டுக்கொண்டே போக சில பத்திரிகையாளர்களும் அங்கே வந்து விட்டனர். ஆனால் இப்பொழுது சரியாக அவர்கள் இங்கே எப்படி வந்தனர் என்பது அவர்களுக்கே தெரியும். அவர்களை பார்த்தவுடன் விழித்துக் கொண்ட தேவகியின் மூளை, போட்டோ எடுக்காதீங்க, நிறுத்துங்க, நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல என்று ஏதேதோ உளர ஆரம்பிக்க, அங்கு வந்திருந்த போலீஸ் ஆபீசர்கள் இருவர் அந்த கூட்டத்திற்குள் நுழைந்தனர். அவர்களை பார்த்தவுடன் ஏதோ திட்டத்தை தீட்டிய தேவகி அவர்கள் அருகே ஓடி, இந்த பொண்ணு நான் இருக்கிற காருக்குள்ள பாம்ப போட்டு என்ன கொல்ல பார்த்தா, முதல்ல இவளை பிடிச்சிட்டு போங்க, நான் அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன், இவள ஜெயில போடுங்க என்று தன் பாட்டுக்கு கத்த தொடங்கி இருக்க, அந்த போலீஸ் ஆபீசர்களில் ஒருவர் தேவகி அருகே வந்து, மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க தான் ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதுக்காக உங்களை விசாரணைக்கு கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம் என்று அவர்கள் விலாவரியாக கூற, தூக்கி வாரி போட்டது தேவகிக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? நான் யார கொலை பண்ண பார்த்த? என்ன பாருங்க, நான் தான் இங்க பாதிக்கப்பட்டிருக்கேன். இதோ இவதான் என்ன கொலை பார்த்தான்னு நான் சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்காம என்ன விசாரிக்க கூட்டிட்டு போறேன்னு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க என்று கத்த, அங்கு யாரும் அவரது கத்தலை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. தேவகி அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்ய அதற்குள் அந்த போலீஸ் ஆபீசர்கள் அவரை பிடித்து விட்டனர். அப்பொழுதும் ஹேமாவை தன்னால் முடிந்தவரை திட்டிவிட்டு அவர்களோடு சென்றார். இதுவரை எடுக்கப்பட்ட அனைத்து வீடியோக்களும் போட்டோக்களும் அன்று வலைதளம் முழுக்க பரவ தொடங்கி இருந்தது. ஒரே இரவில் அனைவரின் கேலி கூத்துக்கு ஆளானார் தேவகி. அவரது புகைப்படங்களை சராமாரியாக மக்கள் பகிர தொடங்கி இருந்தனர். காரணம், இப்படியான செய்திகள் அவ்வளவு எளிதில் கிட்டிவிடாதல்லவா? அதனால்தான் தொழில் ரீதியாக வெளிநாடு சென்றுவிட்டு வீடு வந்து சேர்ந்த மோகன் இந்த செய்தியை கண்டு அதிர்ந்து போனார். எபிசோட் 84. என்ன ரேணு, அடிபலமோ? வேலை விஷயமாக வெளிநாடு சென்றுவிட்டு இன்று அதிகாலை விமானத்தில் வந்து இறங்கிய மோகன் தலையில் இடியென வந்து விழுந்தது இந்த செய்திகள். அனைத்து சொத்துக்களையும் தனதாக்கிய நாளிலிருந்து இன்று வரை அனைவர் முன்னிலையிலும் மிகவும் மதிக்கத்தக்க ஒருவராக வாழ்ந்து வருகிறார் மோகன்.
இந்த சொத்தும் பணமும் வந்த வழி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை சரியான முறையில் தக்க வைத்துக் கொண்டு தனக்காக ஒரு இடத்தையும் உருவாக்கி இருக்கிறார் இந்த சமுதாயத்தில். இத்தனை ஆண்டுகள் அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கிய அனைத்தும் ஒரே இரவில் தேவகியின் புகைப்படங்களும் வீடியோக்களும் வைத்து அழிந்து முடிந்துவிட்டது. இந்த செய்தி பூதாகரமாக வெடித்து தொடங்கியிருக்க, தேவகி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் மட்டுமல்லாது மோகனின் வீடு, அவரது கம்பெனிகள் என்று அனைத்து இடத்திலும் பத்திரிகையாளர்கள் முற்றுகையிட்டு இருந்தனர். மேலும் அவர் வீட்டுக்கு வந்து சேருவதற்குள் பல பத்திரிகையாளர்கள் அவரையும் சூழ்ந்து கேள்விகள் கேட்ட வண்ணமே இருந்தனர். இவை அனைத்தையும் தடுத்து வீட்டிற்குள் வந்து சேருவதற்குள் அவருக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. தந்தை வந்துவிட்டார் என்று அறிந்ததும் அவசர அவசரமாக அவரை பார்க்க ஓடி வந்தாள் ரேணு. அழுது கொண்டே தன் தந்தை அருகே வந்தவள், பாத்தீங்களாப்பா, அந்த ஹேமா என்ன பண்ணியிருக்கான்னு? இது எல்லாமே அவளோட வேலைதான். அம்மாவுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அப்பா, அவங்க பாவம்பா. அந்த ஹேமா தான் நம்ம மேல இருக்கிற கோபத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டாப்பா. அம்மாவை காப்பாத்துங்கப்பா. அப்பா பிளீஸ்பா என்று ரேணு பேசிக்கொண்டே போக மோகனுக்கு தலை வலிக்க ஆரம்பித்தது அவளால். வேலை விஷயத்திலும் பல பிரச்சனைகள் இருந்திருக்க அதை சரிக்கட்ட முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கிறார் அவர். இந்நிலையில் மகளும் மனைவியும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இழுத்துக்கொண்டு வருவது அவருக்கு இன்னும் இன்னும் தான் எரிச்சலை உண்டாக்கியது. அதை புரிந்து கொள்ளாத ரேணு, அந்த ஹேமாவை நம்ம சும்மா விடக்கூடாதுப்பா. அவ இங்க வந்த நாள்ல இருந்து இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ இனிமே நம்ம வழியில குறுக்க வரவே கூடாதுப்பா. அப்பா அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும் என்று ரேணு பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தார் அவள் தந்தை. தன் தந்தை தான் தன்னை அடித்தாரா என்பதை நம்ப முடியாமல் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அவரையே பார்த்தாள் ரேணு. தன் இரு கைகளையும் இடுப்பில் ஊன்றிய மோகன் ரேணுவை முறைத்தவாறு, என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி இருக்கா? இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா என்று கத்த, ரேணுவுக்கு இப்பொழுது உண்மையாலுமே அவர் என்ன பேசுகிறார் என்று தெரியவில்லை. அப்பா என்று அவள் மீண்டும் ஏதோ பேச வர, போதும் நிறுத்து. ஏமா நேத்து நைட் எனக்கு போன் பண்ணா, நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. உன் அம்மா அவளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைய கொடுத்திருக்கான்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்ல, நீயும் அம்மாவும் பேசின போன் கால கூட என்கிட்ட போட்டு காமிச்சா. எல்லா தப்பும் உன் அம்மா மேலதான் இருக்குது. அதெல்லாம் மறைச்சு என்கிட்ட நீ போய் பேசுறியா என்று கத்த, அப்போ நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களாப்பா? அவளுக்காக என்ன அடிச்சிருக்கீங்க? அம்மாவையும் திட்டுறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா என்று ரேணு தவிப்பாக கேட்க, வாய மூடு ரேணு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் உன்கிட்டயும் உன் அம்மா கிட்டயும் சொல்லி இருக்கேனா இல்லையா? என்ன நடந்தாலும் சரி, நீங்க ஹேமா விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்கன்னு. அதுலயும் உன்கிட்ட நான் படிச்சு சொல்லியிருக்கேன். தேவையில்லாம இதுக்கு உள்ள எல்லாம் நீ வராத. சுதர்ஷனை உன் கைக்குள்ள போட்டுக்கிற வேலைய மட்டும் பாரு. அது மட்டும் உன்னோட வேலைன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் சொன்னதை எதையுமே நீ காதுல வாங்கல. அது மட்டும் இல்லாம உன் அம்மா இருக்காளே, அது செய்த காரியத்தால இன்னைக்கு நான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறேன். அவ கொஞ்ச நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கட்டும். அப்பதான் அவ செஞ்ச தப்பு என்னன்னு அவளுக்கு புரியும். இனிமே இப்படி ஒன்ன செய்யறதுக்கு அவ யோசிப்பா என்று பேசியவர் விறு என தன் அறையை விட்டு சென்று விட்டார். ரேணுதான் அதிர்ச்சியில் மொத்த உருவமாய் நின்று கொண்டிருந்தாள் அவ்விடத்திலேயே. ரெக்ஸைன் மருத்துவமனை 2 நாட்கள் கடந்திருந்த நிலையில் இன்னும் ராகவின் காய்ச்சல் குறையவே இல்லை. அவ்வப்பொழுது அவனுக்கு நினைவு போதுமாக இருக்க மருத்துவர்களும் என்னவென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தனர். அவனது நிலையை கண்டு, இப்படி ஒரு கேஸ நம்ம பார்த்ததே இல்ல, இந்த மாதிரியெல்லாம் இவருக்கு சிம்டம்ஸ் ஏன் வருதுன்னு எனக்கு புரியல என்று மருத்துவர்கள் தங்களுக்குள் குழம்பி போயிருந்தனர். அந்த விஷப்பாம்பை அனுப்பியது யார் என்று எனக்கு தெரியும் என்று கௌதம் கூறியிருந்தாலும் இப்பொழுது வரை அது யார் என்ற உண்மையை ஹேமாவிடம் அவன் கூறவில்லை. மருத்துவமனையில் ராகவை சந்திக்க சென்ற ஹேமா அவனை பார்த்துவிட்டு மீண்டும் கௌதம் வீட்டிற்கு வந்து அவனை தேடினாள். அவன் கிடைக்காமல் போக நிச்சயம் அவன் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது மூர்த்திக்கும் மனோகருக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை என்று நன்றாக அறிந்தவள் அடுத்து மூர்த்தியை தேடி சென்றாள். ஆனால் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் அவரிடம் பேச வந்த விஷயத்தை பற்றி கௌதமும் மூர்த்தியும் பேசிக் கொண்டிருந்தனர். அங்கிருந்த எல்லா பாம்புகளையும் விட ஒரே ஒரு பாம்பு மட்டும்தான் விஷம் இருந்தது. அது உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். அந்த பாம்பை வளர்த்ததுன்னு குமார்னு ஒரு பையன். ஆமா, இதுக்கு முன்னாடி பல மாஃபியா கும்பல்களோட சுத்திட்டு இருந்தான்ல, அவன்தான். அவனுக்கு நம்ம ஆனந்தியோட அப்பா தான் எல்லாமேவான்.
நீங்க இங்க வந்தப்போ ஆனந்தியோட அப்பா வாங்க நினைத்த இந்த இடத்த அவரை வாங்க விடாம பண்ணி நீங்க வாங்கிக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஆனந்தியும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இதுக்கெல்லாம் உங்களை பழி வாங்கணும்னு அவர் காத்துட்டு இருந்திருக்கான். உங்க வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. எங்க அடிச்சா உங்களுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சு வெயிட் பண்ணி தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் சார் என்று மூர்த்தி கௌதமிடம் பேசுவதாக நினைத்து ஹேமாவிற்கு அனைத்தையும் கூறிக்கொண்டிருந்தார். அவருக்கே தெரியாமல் இதை கேட்டு புருவத்தை சுருக்கி ஹேமாவால் நம்பவே முடியவில்லை. நிச்சயம் தன்னை கொல்லத்தான் அந்த பாம்பை யாரோ அனுப்பியிருப்பார் என்று அவள் நினைத்திருக்க, இதில் கௌதம் சம்பந்தப்பட்டு இருப்பான் என்பதை அவள் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. மூர்த்தியின் கணிப்பு அனைத்துமே சரிதான். உண்மையாகவே கௌதமை பழிவாங்கத்தான் ஹேமா மீது இந்த பாம்பை ஏவிவிட்டு இருந்தான் அந்த குமார். ஒருவேளை ஹேமா அந்த பாம்பால் தாக்கப்பட்டு இருந்தால் இப்பொழுது ராகவ் இருக்கும் நிலையில்தான் அவளும் இருந்திருப்பாள். நிச்சயம் அவளை காப்பாற்ற கௌதம் அந்த குமார் சொல்வதை செய்ய வேண்டிய நிலையும் வந்திருக்கும். அப்போ இதெல்லாமே இவரால வந்ததா? இவரை பழிவாங்க நினைக்கிறவன் தான் என்ன கொல்ல பாத்திருக்கானா? அப்படின்னா அவருடைய வீக்னஸ் நான் தானா என்று ஹேமா எண்ணிக்கொண்டிருக்க, யாரங்க நின்னுட்டு இருக்கிறது என்று சத்தமாக ஒலித்தது கௌதமின் குரல். கௌதம் வெகு சாதாரணமாக நினைத்து அவன் பேசுவதை ஒட்டு கேட்க முயன்றால் இப்படிதான் நடக்குமோ என்னவோ. உனக்கு ஒழுங்கா ஒட்டு கேட்க கூட தெரியல ஹேமா என்று அவள் மனசாட்சி அவளை காரி துப்ப வேகமாக கதவை திறந்து நான் தான் என்றாள் ஹேமா கௌதமை பார்த்து. ஹேமா உள்ளே நுழைந்ததும் மூர்த்தியை பார்த்து போகும்படி சைகை செய்து தான் அவரை அனுப்பி வைத்து விட்டு ஹேமா அருகே வந்தான் கௌதம். அவனை உறுத்து விழித்தவள், நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நீ கேட்ட என்றான் அதே பார்வையோடு. அவன் முறைப்பது கண்டு சற்று பயந்தவள், அது அது நான் ஒண்ணு வேணுமே ஒட்டு கேட்கல, நான் அந்த பக்கமா வந்த அது சாதாரணமா தான் என் காதுல விழுந்துச்சு என்று அவனை பார்க்காமல் அங்கும் இங்கும் பார்த்து மழுப்ப, அவளையே பார்த்து கொண்டிருந்த கௌதம் எதுவும் பேசவில்லை. அவன் பதில் பேசவில்லை என்றாலும் அவனிடம் கேட்பதற்கு ஹேமாவுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்க, கௌதம் என்று அவனை அழைத்தவள், இப்போ ஒரு ராகாவை காப்பாத்த தேவையான விஷமுறிவு மருந்த எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்று எதிர்பார்ப்போடு கேட்க, அவளை அலட்சியமாக பார்த்தவன், அவனை காப்பாத்த போறேன்னு யார் சொன்னா? அவன் செத்தா எனக்கு ஒரு எதிரி கம்மியாவான். சோ அவனை காப்பாத்துற ஐடியா எனக்கு இல்ல என்று அவன் சொல்ல ஏமாவிற்கு சுருக்கென்று வளைத்தது. மேலும் அவனது இந்த எகத்தாளமான பேச்சு அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது. ராகவ் யாரா வேணா இருக்கட்டுமே, அவனும் மனுஷன் தானே, அவனோட உயிருக்கு ஒரு மதிப்பு இல்லையா என்று மனதிற்குள் வெதும்பியவள், கௌதம் பிளீஸ் கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்கோங்க. ராகவ் மட்டும் இல்லனா நான் தான் இப்ப அந்த இடத்துல இருந்திருப்பேன். அது தெரிஞ்சும் நீங்க அவரை காப்பாத்த முடியாதுன்னு சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை என்று ஹேமா அவனை பார்த்து கெஞ்சலாக கேட்க, ஒருவேளை அந்த பாம்பு உன்னை கொத்தி நீ இப்படி போய் படுத்திருந்தா நிச்சயம் எப்பாடு பட்டாவது அந்த விஷ முறிவு மருந்த நான் கொண்டு வந்திருப்பேன். ஏன்னா நீ எனக்கு வேணும். ஆனா இப்ப அவனுக்காக அதை கொண்டு வந்து அவனை நான் சரி பண்ணா அவன் திரும்பி வந்து உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவான். அப்படி இருக்க நான் எதுக்காக இதை செய்யணும் என்று தேவையில்லாமல் அவன் நியாயம் பேச ஹேமாவிற்கு அவன் மீது கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. கௌதமோடு சண்டையிடக்கூடாது, வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று முயன்றவரை தன்னை சமன்படுத்திக் கொண்டிருந்தவள் ஹேமா. ஆனால் இப்பொழுது அவன் பேச பேச அவளது பொறுமை எல்லாம் எங்கோ சென்று கொண்டிருந்தது. காரணம், தன்னால் ஒருவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அதற்கு காரணமான இவனும் எனக்கு என்ன என்று இருக்கிறானே, அதனால்தான். சட்டென நினைவு வந்தவள், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கௌதம், இது ஒன்னும் தானா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. உங்களை பழிவாங்க நினைச்சு அதுக்காக என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணி அதுல வந்து ராகவ் மாட்டி இப்போ அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. சொல்ல போனா ராகவோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம். அப்படி இருந்தும் நீங்க அவரை காப்பாத்த முடியாதுன்னு சொல்றீங்க. கௌதம் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப பாவம் ராகவ். சரி, உங்களால காப்பாத்த முடியாது தானே? நீங்க சொன்ன அந்த ஆள் பேரு என்ன? குமாரு. அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் போய் அவனை பாத்துக்கிறேன். பாத்து நான் என்று ஏமா பேசிக் கொண்டிருக்க, ஏய் என்றான் கௌதம் சத்தமாக அந்த இடமே அதிரும்படி. நீ நீ போறியா? அதுவும் அந்த குமார பாக்க போறியா? நீ அவனை பாக்க போகல, உன் சாவ பாக்க போற, அது தெரியுமா உனக்கு என்று கௌதம் கத்த, அப்போ என்ன பண்ண சொல்றீங்க? இப்படி உட்கார்ந்து இருந்து ராகவ் என் கண்ணு முன்னாடியே இறந்து போறத பாக்க சொல்றீங்களா? அதை என்னால எப்படி பாக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது கௌதம், ஏற்கனவே நான் ராகவுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில அவர் இருக்கும்போது எனக்கு என்னன்னு என்னால எப்படி இருக்க முடியும் என்றவளுக்கு முணுக்கென்று கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது.
அவள் பேசியதற்கு கௌதம் என்ன அர்த்தம் எடுத்துக்கொண்டாலும் அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. அவள் நினைவெல்லாம் தன் உயிரை காப்பாற்ற இப்பொழுது மரணப்படுக்கையில் இருக்கும் ராகவை எப்பாடுபட்டாவது காப்பாற்றியாக வேண்டும். அதற்கு விளையாக தன் உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை செய்யவும் துணிந்திருந்தாள் ஹேமா. வழக்கம் போல அவள் பேசிய பேச்சில் ராகவிற்காக இருந்த தவிப்பை மட்டுமே குறித்து கொண்ட கௌதம், அவ்வளவு பிடிக்குமா அவன உனக்கு? நான் கூட என்னவோன்னு நினைச்சேன் என்று அவன் சொல்ல, கௌதம் ஏன் இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தாண்டி இது மனசாட்சி உள்ள யாரா இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் அமைதியா இருக்க எனக்கு என்னன்னு இருக்கிறது தான் சரியா என்றவளுக்கு எப்படியாவது அவன் புரிந்து கொள்ள மாட்டானா என்ற தவிப்பே இருந்தது. ஆனால் கௌதமோ அதையெல்லாம் புரிந்து கொள்ள சிறிதும் முயற்சிக்கவில்லை. அதற்கு மேல் அவனிடம் பேசுவது, சண்டையிடுவது, வாக்குவாதம் செய்வது எதுவுமே பயன்பட போவதில்லை என்று ஹேமாவிற்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. அதனால் அதற்கு மேல் பேசாமல் வேகமாக அந்த அறையை விட்டு செல்ல கதவருகே சென்றாள். கதவின் பிடியில் அவள் கை வைத்து அதே நேரம் அவள் கை மீது தன் கையை பதித்திருந்த கௌதம் அவள் காதுகளில், இப்ப மட்டும் நீ வெளியே போன, ஐ மீன் இந்த கதவை தாண்டி வெளியே உன் கால் போச்சுனா சத்தியமா சொல்றேன், அந்த ராகவோட சாவு நீ எந்த விதத்திலையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமா இருக்கும் என்று கர்ஜிக்க ஹேமா அவனை அதிர்வோடு திரும்பி பார்த்தாள். எபிசோட் 85. கௌதமின் புதிய கண்டிஷன். கௌதமின் அறையை விட்டு வெளியே செல்ல முயன்ற ஹேமாவை தடுத்து நிறுத்தியிருந்தது கௌதமின் அந்த மிரட்டல் மொழிகள். என்ன மீறி நீ சென்றால் நிச்சயம் ராகவை கொன்று விடுவேன் என்று உறுதி அவனது வார்த்தைகளில் பிரதிபலித்திருக்க, அப்படியே நின்றவள் மெதுவாக அவனை திரும்பி பார்த்தாள். அவளுக்கு மிக நெருக்கமாக கௌதம் நின்று கொண்டிருந்தான். எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவள் அவன் கண்களை நேராக பார்த்தாள். எப்படி உன்னால மட்டும் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள முடிகிறது என்ற பாவனையோடு. அவனும் தன் பார்வையை சிறிதும் விளக்காமல் ஹேமாவை மீதுதான் பதித்திருந்தான். விழிகள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்க இருவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தனர். நேரம் செல்ல செல்ல பார்வையின் வீரியம் அதிகரித்ததே தவிர சற்றும் குறையவில்லை. கட்டுண்டு இருந்த மாயவலையிலிருந்து முதலில் வெளிவந்த கௌதம் ஹேமாவை பார்த்து, நான் உனக்காக அவனை காப்பாத்துறேன். ஆனா எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். அவன் உயிர் பொழைச்சு வந்த அப்புறம் நீ அவனை பார்க்கவோ பேசவோ கூடாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவன் கூட உனக்கு எந்த தொடர்பும் இருக்கவே கூடாது என்றவனின் சொற்கள் எப்பொழுதும் போல அதிகமாகவே எதிரொலித்தது. வலியோடு ஒரு அடிபட்ட பார்வையை அவனை பார்த்த ஹேமா, கௌதம் என்ன ஆனாலும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்று பொறுமையாக அதே நேரம் உறுதியாகவும் பதிலளித்தாள். ஹேமாவிற்கு அருகில் இருந்த கதவை சடாரென அடைத்தான் கௌதம். அதன் சத்தத்தில் ஹேமா சற்றே நடுங்கிட, அவன் சரியாகி வந்தப்புறம் அவன் கூட போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? அதனாலதானே இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுற என்று அவன் கத்த, ஹேமாவிற்கு தனது காதுகளை செவிடாகி விட்டதோ என்ற சந்தேகம் எழுந்தது அந்த சத்தத்தில். எவ்வளவு முயன்றும் தன் உணர்ச்சிகளை ஹேமாவால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அதன் விளைவாக, ஏன் கௌதம் நீங்க இப்படி இருக்கீங்க? உங்க மனசுல ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் நடுவுல காதல தவிர வேற எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது அப்படி இல்ல கௌதம். நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். ராகவ் என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கிறாரு. அதுவும் ஒரு தடவை இல்ல, 2 தடவை அவர் உயிரை பணயமா வச்சு என்ன காப்பாத்தி இருக்கிறாரு. அதற்காக நன்றி சொல்றதுக்காகத்தான் நான் பெருசா ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவர் இல்லனா இந்த நிமிஷம் நான் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டேன். அப்புறம் நன்றின்றது அவர் கூட போறது கிடையாது. அவர் கூட ஒரு ஃப்ரெண்டா நான் இருக்கலாமே. உங்ககிட்ட நான் பல தடவை இதை எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டேன். ஆனா நீங்க ரொம்ப பிடிவாதமா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. என்னால முடியல கௌதம். ஐ எம் ஜஸ்ட் டயர்ட். எதுக்காக நீங்க ஒவ்வொரு முறையும் என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க? எனக்கு பிடிக்காததை செய்ய சொல்லி என்னால சத்தியமா முடியல என்றவளுக்கு ஆதங்கமாக இருந்தது அவர் நடந்து கொள்ளும் முறை. அவளையே அழுத்தமாக பார்த்தவன், நான் ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட இதை விடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீதான் அதுக்கு தடையா இருக்கேன்னு எனக்கு தோணுது. நீயே நல்லா யோசி. அவனுக்காக நீ இப்ப எவ்வளவு கவலைப்படுறேன்னு நல்லா பாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல? அவனுக்காக நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. நீ ஒவ்வொரு தடவையும் இப்படி அவனுக்காக என்னை எதிர்த்து எதிர்த்து பேசும்போது அவனை கொல்லுற வெறிதான் எனக்கு அதிகம் ஆகுது
என்று அவன் அனைத்திற்கும் அவள்தான் காரணம் என்ற ரீதியில் பழியை அவள் மேல் போட தலையில் அடித்துக் கொண்டாள் ஹேமா. நீண்ட மூச்சை இழுத்து விட்டவள், உங்க கண்டிஷன் ரொம்ப தப்பா இருக்கு கௌதம். இது நீங்க வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில உங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கும் போது ஒருத்தர் உங்க உயிரை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே பார்க்க மாட்டேன்னு, அவர் கூட பேச மாட்டேன்னு நீங்க சொல்வீங்களா? அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்களா? எந்த ஆங்கிள்லயாவது இது ஒரு மனுஷங்க செய்யற காரியம் மாதிரி உங்களுக்கு தோணுதா என்று இதே நிலை உனக்கு வந்தால் என்ன செய்வாய் என ஹேமா வினவ, பரவாயில்லையே, நல்ல வாய்க்கு வாய் பேச கத்துக்கிட்ட, அதுவும் என்கிட்ட பேசி ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டா போல என்று தன்னிடம் பதிலில்லை என்பதை மறைமுகமாக அவன் சொல்ல, கௌதம், நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். என்ன நீங்க புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லியும் அதை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், முட்டாள் மாதிரி என்று அவள் வெறியாகி இப்பொழுது கத்திட, சரி, உன் வழிக்கே வர. அவனுக்கு தேவையான மருந்து கொண்டு வந்து நான் அவனை சரி பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? எனக்கு எப்படி நீ நன்றி சொல்லலாம்னு நீ முடிவு பண்ணியிருக்க என்றவனுக்கு தான் தான் இவை அனைத்திற்கும் காரணம் என்ற நினைவு சுத்தமாக வரவே இல்லை. அந்தோ பரிதாபம். ஏமா, நீ எல்லாம் மனுஷனா இல்ல என்ற ரீதியில் அவனை பார்க்க, சரி, எப்படியும் நீ சொல்ல மாட்ட, நானே சொல்றேன். நம்ம கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அது எக்ஸ்பயர் ஆகுற வரைக்கும் நான் உனக்கு டெய்லியும் கிஸ் கொடுக்கலாம்னு ஒரு கண்டிஷன் இருக்குதானே. அதை இப்ப நான் கொஞ்சம் மாத்தி அமைக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, கிஸ் கொடுக்கலாம், ஆனா அத நீதான் கொடுக்கணும் என்று தன் நிபந்தனையை கௌதம் சொல்ல அவனை இயலாமல் பார்த்தாள் ஹேமா. இவை அனைத்தையுமே கௌதம் திட்டமிட்டுதான் செய்து கொண்டிருக்கிறான். நிச்சயம் ராகவிற்காக அவள் சரி என்று கூறுவாள் என்று தெரிந்தே இப்படி ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறான். கௌதமோட முத்தம் என்பது இப்பொழுது அவளுக்கு ஏதோ பழகி போன ஒன்றாக மாறிவிட்டது. அப்படி இருந்த போதும் இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொள்ளும் எண்ணம் அவளுக்கு சுத்தமாக வரவே இல்லை. இருந்தும் ராகவிற்காக இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தன் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டவள் அமைதியாகவே இருக்க, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உன்னோட மௌனத்தை நான் சம்மதம்னு எடுத்துக்கலாமா என்று அவன் கேட்க ஹேமா அப்பொழுதும் பதில் பேசவில்லை. சரி, நான் 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ள நீ பதில் சொல்லணும். அப்படி இல்லனா அந்த கண்டிஷனுக்கு உனக்கு ஓகேன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் என்றவன் 1 2 3 என்று அடுத்த நொடியே கூறி முடித்தான். அவள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக மிக வேகமாக, சரி, நீ கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்ட. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே, அதனால இப்ப இருந்தே இந்த கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீ இப்பவே எனக்கு கிஸ் கொடு, அதுக்கப்புறம் நான் போய் அவனுக்கான மருந்த கொண்டு வரேன் என்று கௌதம் கை கட்டி அவள் முன் நிற்க ஹேமாவால் இப்பொழுது பதில் பேச முடியவில்லை. நீ முத்தம் கொடுக்காம இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நான் நகர மாட்டேன். நான் போகலனா அவனுக்கான மருந்தும் வராது. அதனால இப்போ நீ என்ன கிஸ் பண்ணிதான் ஆகணும். கமான், கிஸ் மீ, கிஸ் மீ, குவிக் என்று அவன் சொல்லி அவள் இதழுக்காக எதிர்பார்ப்போடு தன்னை தயார்படுத்திக் கொண்டான். மெல்ல அவன் அருகே ஒரு அடி எடுத்து வைத்த ஹேமா எக்கி அவன் உயரத்திற்கு சரியாக வந்த பிறகு அவன் இதழ் நோக்கி சென்றாள். தன் மொத்த தைரியத்தை திரட்டிக் கொண்டவள் சட்டென அவன் இதழில் தன் இதழை பொறுத்துவிட்டு அடுத்த நொடியே விலகியும் இருந்தாள். உண்மையில் அவள் தன்னை முத்தமிட்டாளா இல்லையா என்று கௌதமிற்கு தெரியவில்லை. காரணம், அவள் முத்தமிட்டது அவனுக்கு உரைக்கவே இல்லை. ஆனால் ஹேமாவோ, நீங்க சொன்ன மாதிரி நான் கிஸ் பண்ணிட்டேன், இப்போ நீங்க அந்த விஷமுறிவு மருந்த கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, போங்க என்று அவனை அங்கிருந்து அனுப்ப முற்பட அவள் கையை பிடித்து தன் பக்கமாக இழுத்து கொண்டவன் அவளையே பார்த்தான். அதில் பதறிய ஹேமா, கௌதம், என்ன பண்றீங்க என்றாள். நான் பண்றது பத்தி இருக்கட்டும், இப்ப நீ என்ன பண்ண? இதுக்கு பேரு கிஸ்ஸா? இல்ல, என்ன பார்த்தா உனக்கு குழந்தை மாதிரி இருக்கா? இப்படிலாம் என்ன ஏமாத்தலாம்னு நீ தப்பா கணக்கு போட்டுட்ட என்று அவன் சொல்ல ஹேமாவிற்கு புரியவில்லை அவன் என்ன சொல்கிறான் என்று. பேசிக் கொண்டிருந்தவன் மெல்ல அவள் இதழோடு தன் இதழை பிணைத்துக் கொண்டு, உனக்கு கிஸ்னா என்னன்னு நான் சொல்லித்தரேன் என்று லேசாக முணுமுணுத்தவன் அவள் இதழை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் முயற்சியில் இறங்கியிருந்தான். வன்மை என்பது துளியும் இல்லாமல் முற்றிலும் மென்மையாக இருந்தது கௌதமின் முத்தம். இதுவரை இப்படி ஒரு முத்தம் அவனிடமிருந்து ஹேமாவிற்கு கிடைத்ததே இல்லை என்றுதான் கூற வேண்டும். வன்மை மென்மை என்றெல்லாம் இல்லாமல் கௌதம் மட்டுமே ஹேமாவின் வாழ்விலிருந்தும் மொத்த அனுபவமாக இருந்திருக்க இப்பொழுது அவனது இந்த புதுவித தாக்குதலில் திணறி போனாள் ஹேமா.
காதல் என்ற உணர்வை பற்றியே முழுதாக தெரியாதவள் அவள். எப்படி முத்தத்தை பற்றி மட்டும் தெரிந்திருக்கும்? தன்னால் முடிந்தவரை தேனை பருகி அவன் அவளை விட்டு மெதுவாக விலகியவன். ரோகித பத்தி எனக்கு தெரியாம இருந்திருந்தா, உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு யாராவது சொல்லி இருந்தா நம்பியிருக்க மாட்டேன் என்றான் சிவப்பேறி இருந்த அவள் கன்னங்களை பார்த்து கொண்டே. அவன் சொன்ன விதம் வெட்கத்தை வர வளைத்தாலோ இல்லை, அவளை கோபப்படுத்தியதாலோ என்று தெரியவில்லை. ஆனால் அடுத்த நொடியே அவனை தள்ளிவிட்டு அந்த அறையை விட்டு ஓடிவிட்டாள் ஹேமா. அவள் போன திசையை பார்த்து மெலிதாக சிரித்துக் கொண்ட கௌதம் தான் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை மனதில் குறித்து கொண்டான். ரோகித்திற்காக விளையாடும் ஏரியா மட்டும் இல்லாமல் அந்த வீட்டிற்குள்ளேயே சிறிய பள்ளியையும் ஏற்படுத்தியிருந்தான் கௌதம். அவனுக்கு பாடம் கற்பிக்க மிகப்பெரிய அளவில் ஒரு ஆசிரியரையும் அவன் வர வைத்திருக்க, எங்கே ரோகித் மட்டும் தனியாக இருந்தால் தனிமை அவனை வாட்டுமோ என்று பயந்து அவன் வீட்டில் வேலை செய்யும் அனைவரின் பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகளையும் இங்கேயே விட சொன்னான் படிப்பிற்காக. அப்படி இருந்தும் இந்த சிறு பள்ளியில் வெறும் ஒரே ஒரு வகுப்பு மட்டும் இருக்க, அதில் 10 குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். இருந்த போதும் ரோஹித் மிகவும் சந்தோஷமாக இருப்பது போல் ஹேமாவிற்கு தெரிந்தான். அது மட்டும் தானே அவளுக்கு வேண்டும். அதனால் கௌதமின் இந்த செயலுக்கு அவள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. கௌதமிடமிருந்து வந்தவள் நேராக ரோஹித் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அப்பொழுதுதான் அந்த பள்ளி நேரமும் முடிந்திருக்க, ஹேமாவை பார்த்து ஆசையாக ஓடி வந்த ரோஹித், அம்மா, நீங்க நல்ல நேரத்துல இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா, என் கிளாஸ்ல மொத்தம் 10 பேர் இருக்கோம். அதுல 7 பேரு பொண்ணுங்க தான். அவங்க எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். என் கூட ஃப்ரெண்டா இருக்கு, என் கூட ஃப்ரெண்டா இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கம்மா என்று அவன் பந்தா செய்ய தொடங்க, அவனை பார்த்து மெலிதாக சிரித்த ஹேமா, ஏனா என்னோட ரோஹித் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப குட் பாய், அதனாலதான் எல்லாரும் அவனை ஃப்ரெண்டா வேணும்னு ஆசைப்படுறாங்க என்று அவன் கன்னத்தை கிள்ளி ரோஹித்திடம் சொல்ல, ரோஹித் குறிப்பிடப்பட்டிருந்ததை அந்த 7 பெண் குழந்தைகளில் ஒரு குட்டி பெண் அவர்களை நோக்கி ஓடி வந்தாள். அம்மா, என்னை இங்கிருந்து சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. அவ என்ன தேடிதான் வரான்னு நினைக்கிறேன் என்று பதறிய ரோஹித் ஏமாவை இழுத்து கொண்டு வீட்டிற்குள் ஓடிவிட்டான். ஓடி வந்தவன் மறைந்திருந்து எட்டி பார்க்க, அந்த குட்டி பெண் அவள் தாத்தாவுடன் வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருந்தாள். அப்பாடா, அவ போயிட்டாமா. இல்லனா என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டா. அவ விளையாடலாம் விளையாடலான்னு ஒரே அடம் பண்ணுவா என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்க, அப்பொழுது கௌதம் கீழே இறங்கி வந்தான். அவனை பார்த்து முறைத்த ரோஹித் அவன் அருகே சென்று, எனக்கு எல்லாம் தெரியும் அங்கிள். இதெல்லாம் நீங்க வேணும்னு தானே பண்றீங்க. நீங்க நான் எல்லா நேரமும் என் அம்மா கூடவே இருக்கதானே என் கிளாஸ்ல 7 கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரி போட்டீங்க. இப்போ அவங்க எல்லாம் என் கூட இருக்கணும்னு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க எங்க அம்மா கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு பாத்தீங்களா என்று ஏதோ கௌதமின் சதித்திட்டத்தை கண்டுகொண்டவன் போல இடுப்பில் கை ஊன்றி அவனை முறைக்க, என்ன உன்ன மாதிரி எல்கேஜி பையன்னு நினைச்சியா இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போட? நீ எல்லாம் எனக்கு ஒரு போட்டியா என்று கௌதமும் அவனை முறைத்து பார்க்க, சரி, அப்போ என் கிளாஸ்ல இருந்த 2 பசங்க மட்டும் எதுக்காக வச்சிருக்கீங்க? ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான். இன்னொருத்தன் எப்ப பார்த்தாலும் அவங்க தாத்தா வேணும்னு அவர் பின்னாடியே ஓடுறான். என் கூடவே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க வேணும்னு தானே பண்ணீங்க என்று மீண்டும் கௌதமை பார்த்து கேட்க, உனக்கு இப்போ ஸ்கூல் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் டியூஷன் முடியல. ஒழுங்கா போ, சார் சொல்ற மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணு, பாக்கலாம். நான் உன் அம்மாவும் வெளியே போறோம், ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்றவன் ஹேமாவை அதற்கு மேல் ரோஹித்திடம் பேச விடாமல் அங்கிருந்து இழுத்து கொண்டு கிளம்பினான். செல்லும் அவர்களையே வியப்பாக பார்த்து கொண்டு நின்றான் ரோஹித். எபிசோட் 86. உன்னை அவன்கிட்ட கொடுக்க போறேன். ஹேமாவை அழைத்துக் கொண்டு வெளியே வந்த கௌதம் அவளை தனது காரில் ஏற்றிக்கொண்டு வேகமாக சென்று கொண்டிருந்தான். ஹேமா எதுவும் பேசாமல் மௌனமாக தனது மகன் ரோஹித் குறித்து யோசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளின் மௌனத்தை பார்த்தவன் ஸ்டியரிங்கிலிருந்து தனது கையை எடுத்து அவளது முகத்தை திருப்பி, இன்னும் ஏன் மூஞ்ச உருன்னு வச்சிருக்க என கண்களில் ஆழமான பார்வையுடன் கேட்டான். ஹேமா ஆழ்ந்த சிந்தனையுடன் இருந்தவள் அவனது கையை விலக்கிவிட்டபடி அவனது கண்களை பார்த்து,
என் பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமாச்சும் நீங்க இந்த மாதிரி அவனை டார்ச்சர் பண்ண மாட்டீங்கல்ல என கேட்டாள். கௌதம் அசட்டு புன்னகையுடன், ஓ, இதுக்குதான் இப்படி இருக்கியா என சொல்ல ஹேமா அவனை பார்த்து கொண்டே இருக்க கௌதம் காரை ஒரு வளைவில் திருப்பியபடி, இங்க பாரு, உன்னை என்கிட்ட இருந்து யார் பிரிக்க நினைச்சாலும் அவங்களுக்கு இதுதான் நிலைமை. ஏன், அது உன்னோட பயனா இருந்தா கூட என்றான் அவளது முகத்தை பார்த்து கொண்டு. அதை கேட்டவள் முகம் சுழித்தபடி அவனிடம் எதுவும் சொல்லாமல் மனதிற்குள், இப்படி ஒரு ஆதிக்க குணம் உள்ளவன இதுவரை நான் பார்த்ததில்ல. ஒரு 3 வயசு பையன் மேல கூட அவனோட மூர்க்கத்தனத்தை காட்டுறான், ச்சே என நினைத்தபடி உட்கார்ந்திருந்தாள். சிறிது நேரத்தில் கௌதம் தனது காரை ஒரு மிகப்பெரிய புட்டிக் அண்ட் ஸ்டைலிஷ் ஷாப் முன்னால் நிறுத்தினான். பின் ஏமாவை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான். அதன் பிரம்மாண்ட அலங்காரமும் நேர்த்தியான கட்டமைப்பும் ஏமாவிற்கு அந்த ஷாப்பின் ஆடம்பரத்தை வெளிப்படுத்தியது. கௌதம் உள்ளே சென்றதும் அவனுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் வரவேற்பு கிடைத்தது. அதை ஒரு தலையசைப்புடன் ஏற்றான். இருவரும் நின்று கொண்டிருக்க அந்த ஷாப்பிங் சீன் ஸ்டைலிஸ்ட் ஒருவர் வெளியே வந்து கௌதமிடம், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க என கேட்டபடி அருகில் நின்று கொண்டிருந்த ஹேமாவை மேலும் கீழுமாக பார்த்தார். கௌதம் அவரிடம், மிஸ் அபர்ணா, இவங்க ஹேமா. இன்னைக்கு ஒரு முக்கியமான நைட் பார்ட்டி இருக்கு. சோ இவங்களை அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணுங்க என சொல்லிவிட்டு ஹேமாவை பார்த்து அசட்டு புன்னகை உதிர்த்தான். அபர்ணா செலிபிரிட்டிஸ் மற்றும் முக்கிய பிரபலங்களுக்கான சிறப்பு ஸ்டைலிஸ்ட். அவனை பார்த்தபடி நின்றிருந்த ஹேமாவை அபர்ணா உள்ளே அழைத்து செல்ல அவளுக்கு ஒரு ஒயிட் கவுன் போன்ற ஷார்ட் ஸ்லீவ் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாள். அது மிக கவர்ச்சியாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருந்தது. தொடையிலிருந்து கால் வரை மங்களாக வெளியே தெரியும்படி மெல்லிய துணியுடன் கூடியதாக இருந்தது அந்த ஆடை. வேறு வழியில்லாமல் அதை உடுத்திக் கொண்ட ஹேமாவிற்கு சங்கடமாகவும் ஒருவித அசௌகரியமும் இருந்தது. பின் அபர்ணா அவளுக்கு மேக்கப்பை போடத் தொடங்கினாள். சிறிது நேரம் எந்தவித சலனமும் இல்லாமல் இருக்க அபர்ணா மெல்ல ஹேமாவிற்கு மேக்கப் போட்டுக்கொண்டே பேசத் தொடங்கினாள். ஆக்சுவலி இன்னமுமே கௌதம் இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் விரும்புறாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என ஏளனமாக சொன்னாள். அதை கேட்டதும் ஹேமா பதிலேதும் பேசாமல் அமைதியாய் உறைந்து போயிருந்தாள். அவள் பதிலேதும் பேசாமல் இருந்ததும் அபர்ணா தொடர்ந்து அவளிடம், அது சரி, பணமும் அழகும் இருக்கிறவங்கள சுத்தி எப்போதுமே நிறைய உங்கள மாதிரி பொண்ணுங்க இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்லையே என சொன்னவர் ஹேமாவிற்கு ஐப்ரோ வரைய தொடங்கி இருந்தார். ஹேமா எதுவும் பேசாமல் இருக்க அபர்ணா தொடர்ந்து அவளிடம், இங்கேயும் கௌதம் நிறைய பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுலயும் எனக்கு ஒரு பொண்ணை நல்லாவே ஞாபகம் இருக்காங்க. அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வரப்போ இங்க வந்திருந்த அத்தனை நியூ செலக்ஷனையும் ஒட்டுமொத்தமா வாங்கி கொடுத்திருந்தாரு. சோ நீங்களும் கௌதமோட இருக்கிறதுக்கு ரொம்ப லக்கியா ஹாப்பியா இருக்கணும்ல என சொன்னார். ஹேமா இப்பொழுதும் அமைதியாக இருக்கவில்லை. அபர்ணா அவளிடம் தந்திரமாக பேசுவதை கவனித்தவளுக்கு உதடுகள் துடித்தன. அபர்ணாவை பார்த்து போலியான சிரிப்புடன், ஓ மேடம், இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என நெக்கலாக கேட்டாள் ஹேமா. அவள் அப்படி கேட்டதும் அபர்ணா, ஐயோ, நீங்க இத மனசுல எல்லாம் எடுத்துக்காதீங்க, நான் சாதாரணமா தான் கேட்டேன். ஒரு பணக்காரனுக்கு அவனை சுத்தி நிறைய பொண்ணுங்க இருக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே என சொன்னாள். அதை கேட்டதும் ஹேமா தன் புருவங்களை உயர்த்தியபடி, ஓ, சாதாரணமா சொன்னீங்களா? அப்ப இதை நீங்க அப்படியே கௌதம் முன்னாடி கூட சொல்லலாமே, என்ன நான் சொல்றது என முறைத்து கொண்டே கேட்டாள். அதை கேட்டதும் அபர்ணாவின் முகம் மாறியது. என்ன சொல்றீங்க நீங்க என ஹேமாவை பார்த்து கேட்க ஹேமா கூலாக சிரித்தபடி, தைரியம் இல்லனா எதுக்கு முதுகுக்கு பின்னாடி பேசணும்? அண்ட் நவ் நீங்க வாய மூடிக்கிட்டு சொன்ன வேலையை மட்டும் பண்றது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் என சொன்னாள் ஹேமா. அவளின் தோணி மிரட்டும் விதமாக இருக்க அபர்ணா நேரடியாக அவளிடம் பேச துணிவில்லாமல் மனதில், இது ரொம்ப அரகண்டான பொண்ணா இருக்கு. இதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்த பொண்ணே பெட்டர். அதுவும் ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா கூலா கூட இருந்தது என நினைத்து அவளை திட்டிக் கொண்டு ஆழ்மனதில் அவளை வெறுத்தபடி அமைதியாக தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார். இங்கு கௌதம் லாபியில் உட்கார்ந்து ஒரு மேகசினை படித்துக் கொண்டிருந்தான். அப்போது புளோரில் ஹையில் ஸ்லிப்பருடன் ஒருவர் நடந்து வரும் சத்தம் கேட்டு தன் தலையை உயர்த்தி ஏறெடுத்து பார்க்க அவனுக்கு சற்று தொலைவில் ஹேமா அழகான செக்ஸியான ஒரு டால் போன்று நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்தவன் சற்று மயங்கிதான் போனான். ஹேமாவோ பதற்றத்துடன் ஏதோ ஒரு பெரிய ரிசல்ட்டிற்காக காத்திருப்பது போல் ஒரு உணர்வுடன் கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். ஏன் இந்த பதட்டம் என்று அவளுக்கே தெரியவில்லை. அந்த ஒயிட் கவர் டைட் ஃப்ராக் அவளுடைய பெண்மையின் உருவத்தை மிக சரியாக காட்டியது.
அவளுடைய மெல்லிய இடுப்பை இந்த உடை மேலும் மெல்லியதாகவும் வசீகரமாகவும் இயற்கையான அழகை அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் மிக சரியாக காட்டியிருந்தது. கௌதம் ஹேமாவை பார்த்து தன் கண்களை கூட சிமிட்டாமல் ஸ்டன் ஆகி அப்படியே நின்றான். ஏற்கனவே பதட்டத்துடன் இருந்த ஹேமாவிற்கு கௌதமின் இந்த பார்வை மேலும் படபடப்பை தந்தது. ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு வந்து விடலாம் என்று தோன்றிய உணர்வுடன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றாள். அவளின் படபடப்பை கவனித்தவன் நமட்டு சிரிப்புடன், நல்லாதான் இருக்க, இதுதான் அங்கேயும் எதிர்பார்ப்பாங்க என்ன சொன்னான். அதை கேட்ட ஹேமா மனதிற்குள், நல்லா இருக்குன்னு சொல்லதான் இந்த பார்வை பாத்தியா என சொன்னவள் சற்று நிறுத்தி அவன் சொன்னதை மீண்டும் நினைத்து பார்த்து ஷாக்காகி கௌதமிடம், என்ன சொன்னீங்க? அங்கேயும் இதான் எதிர்பார்ப்பாங்களா? அப்ப அவங்களுக்காக தான் என்ன இவ்ளோ ரெடியாக சொன்னீங்களா கௌதம் என கேட்டாள். கௌதம் அவளிடம், ஆமா என சொல்லிவிட்டு அவளது கையை இறுக பிடித்துக் கொண்டு, சரி சரி வா என சொல்லி அங்கிருந்து வெளியே கூட்டி வந்து தனது காரில் உட்கார வைத்தான். இருவருமாய் அங்கிருந்து ஆர்பரை நோக்கி சென்றனர். ஹேமா அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாகவே வந்தாள். சிறிது நேரத்தில் இருவரும் ஹார்பர் வந்தடைய அங்கு அவனுக்காக ஒருவன் காத்திருக்க அவன் கௌதமை பார்த்ததும், என்ன கௌதம் சார், பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, குமார் பத்தி தெரியும்ல, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடைக்கலையா என நக்கலாக கேட்டான். கௌதம் அவனை பார்த்து மெல்லிய புன்னகையை உதிரவிட்டு அவனை தோளில் தட்டியபடி, உங்க பாஸ் அந்த அளவுக்கு வேர்த்தில்லடா தம்பி என சொல்லிவிட்டு அவனிடம் போட்டின் கீயை வாங்கிக் கொண்டு ஹேமாவை அழைத்துக் கொண்டு உள்ளே போக போனான். கீயை கௌதம் கையில் கொடுத்தவன், கௌதம் சார் ஒரு நிமிஷம், உங்களை அப்படியே எப்படி விடுறது, செக்கிங் சார் என சொல்ல கௌதம் ஹேமாவை முன்னால் போய் நிற்க சொல்லிவிட்டு அவன் மாத்திரம் தன்னை முழுவதுமாக பரிசோதனை செய்ய அவனுடன் நின்றான். கௌதமின் கண்ணை அவனது பாக்கெட்டில் இருப்பதை பார்த்தவன், பாத்தீங்களா கௌதம் சார், பொண்ணு இருக்கிறத காமிச்சிங்க, கண்ணு இருக்கிறத காமிக்கலையே என சொல்ல கௌதம் அவனை ஆழமாக பார்த்துவிட்டு கண்ணை எடுத்து அவனை நோக்கி தூக்கி போட அதை தன் கையில் பிடித்துக் கொண்டவன் கௌதமின் கையில் இருந்த செல்போனையும் வாங்கிக் கொண்டான். சற்று தள்ளி நின்ற ஹேமாவிற்கு இருவரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பது சரியாக புலப்படவில்லை. அவன் அருகில் வந்ததும் அவனிடம் எதுவும் கேட்கும் முயற்சியிலும் அவள் இறங்கவில்லை. தனக்கு ராகவை காப்பாற்றும் விஷமுறிவு கிடைத்தால் மட்டும் போதும் என்ற எண்ணத்துடன் மட்டுமே நின்று கொண்டிருந்தாள் ஹேமா. இருவருமாய் படகில் ஏறி குரூஸை நோக்கி சென்றனர். கிட்டத்தட்ட அரை மணி நேர பயணத்திற்கு பின் இருவரையும் குரூஸின் அருகில் இறக்கிவிட்டார் அந்த படகை ஓட்டி சென்றவர். அதற்குள் சென்றதுமே ஹேமா பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரகாசமான கிறிஸ்டல் கற்களால் ஜொலி ஜொலிக்க தொங்கவிடப்பட்டிருந்த லைட்டிங்ஸை பார்த்தபடி அவனுடன் சென்றாள். சில பெண்கள் ஆடியும் பாடியும் அரைகுறை ஆடையுடன் ஆண்களை ரசிக்க வைத்துக் கொண்டிருந்தனர். அதை பார்த்த ஹேமா முகம் சுழித்தபடி அவன் பின்னால் சென்று கொண்டிருந்தாள். இருவருமாய் ஒரு பங்கட் ஹாலிற்குள் நுழையவும் குமார் என்பவன் அங்கு சில பெண்களின் நடுவில் நின்று கொண்டிருக்க ஹேமா கௌதமை பார்த்து, கௌதம் இங்கேயே வந்திருக்கோம், இந்த இடமே ஒரு மாதிரியா இருக்கு, இங்க எப்படி நம்ம ராகவுக்கு விஷமுறிவு மருந்த வாங்க முடியும் என கேட்டாள். கௌதம் அவளை பார்த்து, இப்பவாவது கேட்டியே என சொன்னவன் அவளது கைகளை ஹேமாவின் தோள்பட்டையில் வைத்து, பூனைக்குட்டி அங்க பாத்தியா, அவன் தான் அந்த குமார், அவன் கிட்டதான் விஷமுறிவு மருந்து இருக்கு, அவனுக்கு அங்க நின்னு அவனை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்களே அந்த பொண்ணுங்களை விட நீ இன்னைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கிற விதமும் உன்னோட இந்த அழகான இன்னசென்ஸ் லுக்கும் அவனை ஈஸியா மயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உன்னோட அழகுல மயக்கிட்டானா அவன்கிட்ட உன்னை கொடுத்துட்டு நான் அந்த விஷமுறிவு மருந்த வாங்கி உன்னோட அருமை காதலன் ராகவ் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவன் உயிரை காப்பாத்திடுவேன் என சொன்னான் கூலாக. அதை கேட்டதும் ஹேமாவிற்கு திக்கென்று இருந்தது. அவன் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானது என்பதை அவளால் யூகிக்க கூட முடியவில்லை. சட்டென அவனிடமிருந்து விலகியபடி, என்ன சொன்னீங்க கௌதம், என்னை அவன்கிட்ட கொடுக்க போறீங்களா என கேட்டாள். கௌதம் சிரித்தபடி அவளது நாடியை பிடித்து தூக்கி, பின்ன உன்னோட லவரை நீ காப்பாத்தணும்னா நீ இத கூட செய்ய மாட்டியா என கேட்டான். ஹேமாவிற்கு அவன் விளையாட்டுத்தனமாய் சொல்கிறான் என்று மூளை ஒரு பக்கம் சொன்னாலும் அவள் மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நீண்ட பெருமூச்சுடன், கௌதம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் உங்களுக்கு சொந்தமானவன்னு யார்கிட்டயும் விட்டு தர முடியாதுன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு சொந்தமான ஒருத்திய இன்னொருத்தங்கிட்ட ஷேர் பண்ண என சொல்ல வந்தவளுக்கு அந்த வார்த்தையை கூட முழுமையாக சொல்ல மனம் வரவில்லை. அவளை உற்று பார்த்த கௌதம் தன் புருவத்தை உயர்த்தியபடி அவளது முடியை சற்று விளக்கியபடி,
இப்ப கூட நீ அந்த ராகவ காப்பாத்த வேண்டாம்னோ அந்த விஷமுறிவு மருந்து வேண்டாம்னு நினைச்சாலும் சொல்லிடு. இப்பவே நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என சொன்னான். ஹேமா அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு இடிந்துதான் போனாள். அவளின் புருவங்களை சுருக்கியபடி கண்ணெறிய கண்ணீர் ததும்ப அவனை பார்த்து, மருந்து கண்டுபிடிக்கணும்னா டெய்லியும் ஒரு முத்தம் கொடுத்தா போதும்னு தானே சொன்னீங்க. இப்ப இப்படி சொன்னா எப்படி எப்படி உங்களால இதெல்லாம் பண்றதுக்கு யோசிக்க முடிஞ்சது? என்னால இதை நம்ப கூட முடியல கௌதம் என சொன்னாள். அவனது கண்களை தீர்க்கமாக பார்த்தபடி. அவனது பார்வைகளில் ஹேமாவால் உண்மை எது பொய் எது என்று கூட கண்டுபிடிக்க இயலாத அவளுக்கு கூர்மையாக இருந்தது. கௌதம் சின்ன புன்னகையுடன், சி ஹேமா, நான் உன்கிட்ட முத்தம் கொடுத்தா மருந்த கண்டுபிடிக்க உதவி செய்வேன்னு மட்டும்தான் சொன்னேன். அதை எடுத்துக்கவும் நானே உதவி பண்ணுவேன்னு சொல்லவே இல்லையே என சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் ஹேமாவிற்கு இதய துடிப்பே நின்று போனது போல் இருந்தது. அவள் அப்படியே உறைந்து போய் நிற்பதை பார்த்த கௌதம் அவளை பிடித்து முன்னோக்கி தள்ளியபடி, முன்னாடி போ, இன்னும் ஏன் நிக்கிற? உன்னோட இந்த அழகான ட்ரெஸ்ஸிங்கும் உன்னோட கில்லிங் இன்னசென்ஸ் பார்வையும் நிச்சயம் அந்த குமார் கிட்ட இருந்து உனக்கு மருந்து கிடைக்க வைக்கும் என சொன்னான். ஹேமாவின் கண் சிவக்க ஆரம்பித்தது. கௌதம், ஆர் யூ சீரியஸ்? நீ என்கிட்ட விளையாடுறியா? எனக்கு பயமா இருக்கு என சிவந்த கண்களுடன் கேட்டாள். கௌதம் தனது பேண்ட் பாக்கெட்டில் கையை வைத்துக் கொண்டு அவளை ஏறெடுத்து பார்த்து கொண்டு, யா, ஐ எம் சீரியஸ். நான் ஏன் உன்கிட்ட விளையாடணும்? உன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிற ஒரு பொண்ணு நிச்சயம் என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் ஆர்வமா ஆசையா இருப்பா. சோ இப்ப அவளுக்கு தேவையானதை அவளே எடுத்துக்கிட்டுமே என்றான் ஒரு நமட்டு புன்னகையுடன். அவள் பேசியதை கேட்டதும் ஹேமா அவனை வலிமிகுந்த கண்களுடன் அவனை பார்த்தாள். அவனது பார்வையில் அவளுக்கு அவன் என்ன நினைக்கிறான் என்பதை கூட கண்டுகொள்ள இயலவில்லை. இருவரும் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு கூட்ட பெண்களுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த குமார் இவர்களை கவனித்து அவர்களை நோக்கி வந்தான். கௌதம் எதுவும் பேசாமல் குமாரை பார்த்து கொண்டிருக்க குமார் ஹேமாவை மேலும் கீழுமாக பார்த்தபடி, நானும் கேள்விப்பட்டேன், கௌதமோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப கூலா நேர்த்தியா இருப்பாங்கன்னு. ஆனா இவ்ளோ செக்ஸியா இருப்பாங்கன்னு தெரியாம போச்சே என சொல்லியபடி கௌதமை நமட்டு சிரிப்புடன் பார்த்தான். கௌதம் குமாரிடம், இப்ப பாத்துட்டல, உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு எனக்கு சேர வேண்டியதை என் கையில கொடுத்துடு என சொல்லி அவன் முன் தனது கையை நீட்டினான். குமார் கௌதமை பார்த்து, நீ ஏதோ திட்டத்தோட வந்த மாதிரி இருக்கே, உன்னோட பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என சொன்னான். கௌதம் அதே புன்னகையுடன் அவனை பார்த்து, உனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கா என கேட்டான். குமார் தன் கையில் இருக்கும் சிகரெட்டை வாயில் வைத்து இழுத்து அதனை ஹேமாவின் முகத்தில் ஊதிவிட்டு ஒரு நமட்டு சிரிப்புடன், பயமா? என்னோட இடத்துல வந்து நின்னு எனக்கு பயமா இருக்கான்னு கேக்குற பாத்தியா, அதுதான் நீ என சொல்லிவிட்டு ஹேமாவை பார்த்து, நான் நினைச்சதை விட நீ ஒரு படி மேலதான் இருக்கிற என சொல்லியவன் உள்ளே இருக்கும் ஒரு அறையை பார்த்து சத்தமாக கைத்தட்ட அங்கிருந்து இரு பெண்கள் வெளியே வந்தனர். ஹேமா பயத்தின் உச்சியில் நின்று கொண்டிருந்தவள் கௌதமை பார்த்து அவன் எதுவும் பேசுவானா என்றபடி பார்த்தாள். அவன் அவளை கண்டுகொள்ளாத திரும்பி நிற்க ஹேமாவிற்கு கௌதம் இவ்வளவு மோசமானவனா என்பது போல பார்த்தாள். தன்னை வேறு ஒருவனிடம் விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. எபிசோட் 87. கடலுக்குள்ள தள்ளி விடுறவன் லைஃப் ஜாக்கெட்டோடையா தள்ளுவான்? கௌதம் தன்னை இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நின்றாள் ஹேமா. அவளின் எண்ணங்களை ஏதேதோ நினைவுகளுக்குள் மூழ்கத் தொடங்கி இருந்தது. அப்பொழுது குமாரின் கை ஹேமாவின் கையை சடாரென பற்றி இழுக்கவும் ஹேமா கௌதமை ஏமாற்றத்துடன் பார்க்க அதில் 1000 கேள்விகள் இருந்தது. ஆனால் கௌதமோ அதை கண்டுகொள்ளாமல் அவளை மிக சாதாரணமாகவே தான் பார்த்தான். அவனின் அந்த அலட்சிய பார்வை அவளின் நெஞ்சை நொறுக்கியது. ஆனால் இந்த நிலையிலும் ஹேமாவின் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே சிந்தவே இல்லை. கௌதமை தீர்க்கமாக பார்த்து கொண்டே குமாரின் பிடியில் இருந்தவள் அவனின் பின்னாலேயே சென்றாள். கௌதமை தாண்டி சிறிது தூரம் சென்றதும் ஹேமா ஒரு குமரலுடன் கௌதமை பார்த்து, ஒருவேளை நான் செத்து போயிட்டாலும் என்னோட ரோஹித்த ராகு கிட்ட ஒப்படைச்சிடுங்க கௌதம் என சொன்னாள் அதே தவிப்பு கலந்த குரலில். அவளின் அந்த வார்த்தை அவனை சூடாக்கியது. ஏய் என அவளை பார்த்து கௌதம் கத்தும் சத்தம் அந்த ஹாலையை அதிர வைத்தது. அவனுடைய அந்த சத்தத்தில் ஹேமா சற்றை நடுங்கிட குமார் நின்று ஒரு நிமிடம் கௌதமை திரும்பி பார்க்க கௌதம் ஹேமாவிடம் எதுவும் பேசாமல் குமாரை தீயென பார்த்து, என்னடா மருந்து எங்க? நீ பாட்டுக்கு போற
என ஆவேசமாக கேட்டான். குமார் கௌதமை பார்த்து ஏளனமாக சிரித்து, இன்னமுமா என்ன நம்புறீங்க மிஸ்டர் கௌதம்? நீங்க பெரிய மூலக்காரன்னு நினைச்சேன், ஆனா இப்படி இருக்கீங்களே என சொல்லி சிரித்தான். இவை அனைத்தையும் ஆனந்தி மறைவாக இருந்து பார்த்து கொண்டிருந்தாள். எப்படியும் இன்னைக்கு இந்த ஹேமாவை கௌதம் கிட்ட இருந்து பிரிச்சிடலாம், இனிமே நமக்கு மட்டும்தான் கௌதம் என தனக்குள் நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தாள். கௌதமிற்கு குமாரின் ஏளன சிரிப்பும் ஹேமா தன் கடைசி ஆசை என ராகவை குறித்து பேசியதும் அவனை வெறி கொண்டவனாக மாற்றியது. கௌதம் அவளை முறைத்து பார்த்தபடி குமாரின் அருகில் சென்று அவனது விரலை குமாரின் முன் நீட்டி, ஏய் என்னடா வெறும் கையா வந்திருக்கான், அதுவும் ஒரு பொண்ணோட தான், அவனை ஈஸியா காலி பண்ணிடலாம்னு நினைச்சியா? எங்க நீ தொட்டுப்பாரு, வாடா வாடா என்று சொல்லி திமிரிக் கொண்டு போனான் கௌதம். குமார் கௌதம் தன்னிடம் திமிரிக் கொண்டு வந்ததும் அதே சிரிப்புடன், இப்பவும் பாரேன், இன்னைக்கு நைட்டே இங்க இருந்து நீ உயிரோட தப்ப முடியும்னு உனக்கே இன்னும் நம்பிக்கை இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என நக்கலாக சிரித்துக் கொண்டு கேட்டான். கௌதம் தனது பொறுமையை இழந்தவன் அவனது மூஞ்சில் ஓங்கி ஒரு குத்தியுடன் குமாரின் அடியாட்கள் அனைவரும் கௌதமை சுற்றி வளைத்தனர். கௌதம் ஹேமாவின் கையை குமாரின் படியிலிருந்து இழுத்து பிடித்து அவளது கைகளை பற்றி கொண்டவன் ஹேமாவிற்கு எதுவும் ஆகாதவாறு கவனமாக மறைத்து வைத்துக் கொண்டு தன் ஒரு கையாலே ஒருவர் விடாமல் அனைவரையும் அடித்து வீழ்த்தினான். கௌதம் முன் அனைவரும் சுருண்டு விழுந்து கிடக்க குமார் மாத்திரம் இரத்த கலரியுடன் அவன் முன் நெருக்க குமாரின் சட்டையை தன் கைகளில் முறுக்கி பிடித்துக் கொண்டு, ஏய் இத்தனை பேரை அடிச்சு தூக்கி போட்ட என்னால உன்னையும் அடிச்சு கொன்னு வீச தெரியாதுன்னு நினைக்கிறியா என சொல்ல குமார் எதுவும் பேச முடியாமல் திணறி போய் நின்றான். கௌதம் அசட்டு சிரிப்புடன், என்னோட கணிப்பு சரியானதுனா உன்னை நம்பி இங்க உன்னோட வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கே என சொல்ல குமார் திகைத்து போய் அவனை எதுவும் விளங்காமல் பார்த்தான். கௌதம் அவன் சட்டையை விட்டுவிட்டு தனது பேண்ட் பாக்கெட்டில் கையை வைத்தபடி தன் புருவங்களை உயர்த்தி, அதான் உன்னை விட பெரிய தாதாவோட பொண்டாட்டிய காதலிச்சு அவங்க கூட குடும்பம் நடத்தி அவங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போய் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே பொண்ண யாருக்கும் தெரியாம உன்னோட எதிரிங்க கிட்ட இருந்து பாதுகாத்து உன் காவல்ல வச்சிருக்கியே என சொல்ல குமார் எதுவும் பேசாமல் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்து வாயடைத்து போய் நின்றான். என்னடா நம்மளோட மாஃபியா கும்பலுக்கே தெரியாத விஷயம் கூட இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? அதாண்டா இந்த கௌதம். எங்க எப்படி யார அடிக்கணும்னு எனக்கு தெரியும். சும்மா பொண்ணு கூட தான் வந்திருக்கான், இவன் அடிச்சு தூக்கி போட்டுட்டு ஒன்னும் இல்லாம பண்ணிடலாம்னு நினைச்சியா என அதே திமிரான பார்வையுடன் பார்க்க குமார் எதுவும் பேச முடியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். கௌதம் தொடர்ந்து அவனிடம், எனக்கு இந்த மாதிரி தேவையில்லாம வளவலன்னு பேசிட்டு இருக்கிறது எல்லாம் சுத்தமா பிடிக்காது, நேரமும் இல்ல. எனக்கு வர வேண்டியது இப்போ இந்த நிமிஷமே என் கைக்கு வந்து சேரலனா என்னோட ஆளுங்க அங்க உன்னோட அருமை காதலியோட பொண்ண என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என நக்கலும் திமிருமான பார்வையுடன் சொல்லி முடிக்கவும் குமார் அவனுக்கு பதில் எதுவும் பேசாமல் அவனுடைய வேலையால் ஒருவரை வரவழைத்து அந்த மருந்து எடுத்துக்கொண்டு வர சொல்ல அதை கௌதமிடம் ஒப்படைத்து விட்டு, நீ பெரிய ஆளுதான் மிஸ்டர் கௌதம் என சொல்ல கௌதம் நக்கலாக சிரித்துவிட்டு அதை வாங்கிக் கொண்டு ஹேமாவின் கைகளை பற்றி கொண்டு அங்கிருந்து கம்பீரமாக வெளியேறினான். அவன் சென்றதும் மறைந்திருந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஆனந்தி ஆத்திரத்தில் அவர்கள் போவதை பார்த்தவள் குமாரிடம் ஓடி வந்து ஆவேசமாக கத்த ஆரம்பித்தாள். ஏய் என்ன இது, ஒத்த ஆளா வந்து இத்தனை பெரியும் அடிச்சு போட்டு அவனுக்கு தேவையானதை எடுத்துட்டு போயிட்டான். அவன் ஆம்பளையா நீ ஆம்பளையா? அவனை பார்த்து அப்படியே நடுங்கி போய் நிக்கிற என கத்த குமார் அவளை சாதாரணமாக பார்த்து கொண்டு, இங்க பாரு ஆனந்தி, அவன் சொன்னதை பார்த்தல, இது வரைக்கும் யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருந்த அந்த ரகசியத்தை தெளிவா சொல்றான். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆச்சுனா என சொல்லவும் அவனை இடைமறித்த ஆனந்தி, ஏய் சி, போயும் போயும் ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியே, எவ்வளவு பெரிய விஷயம் கையில மாட்டிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்த தெரியுமா? எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டியே என சொல்ல குமார் எதுவும் பேச முடியாமல் தலைகுனிந்து நின்றான். ஆனந்தி ஆத்திரத்தில் அந்த பேங்கெட் ஹாலில் இருந்து வெளியே வந்தவள் லாபியில் நின்று, இந்த கௌதம கல்யாணம் பண்ண அந்த கிழவி மனச மாத்தி இவனையும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு எல்லா பிளானையும் கிளியரா பண்ணி வச்சிருந்த. ஆனா கேவலம் எங்கேயோ வந்து இருந்த இந்த ஹேமா என்னோட எல்லா திட்டத்தையும் கெடுத்து விட்டுட்டு இப்போ அவன் பின்னாடி பவ்யமா எதுவுமே தெரியாத மாதிரி போறா. அவளை நான் சும்மா விட மாட்டேன் என சொல்லி தன் மனதிற்குள் ஆழமாக யோசித்தபடி நின்று கொண்டிருந்தாள்.
இங்கு கௌதமின் பின்னால் சென்ற ஹேமாவிற்கு அத்தனை பேரையும் அவன் அடித்து வீழ்த்தி தன்னை பாதுகாப்பாக அவன் அழைத்து சென்றாலும் முதலில் அவன் பேசிய அந்த இரக்கமற்ற வார்த்தைகள் அவளை இன்னும் புண்படுத்திக் கொண்டுதான் இருந்தது. அவனுடன் இங்கு வரும்பொழுது கூட எந்த ஒரு எதிர்கேள்வியும் கேட்காமல் அவன் மீது வைத்திருந்த குருட்டு நம்பிக்கையில்தான் அவன் பின்னால் வந்தாள். ஆனால் கௌதமோ அவளை வைத்து விளையாட்டு காட்டுவான் என்றும், அதுவும் இந்த விபரீத விளையாட்டு ஒரு ஆணிடம் தன்னை விட்டுக் கொடுத்து விட்டான் என்ற எண்ணம் அவள் மனதை நோகடித்தது. கௌதம் எதுவும் பேசாமல் அவளது கையை இறுக பற்றிக் கொண்டு வேக வேகமாக ஸ்பீட் போட்டுக்குள் ஏறிவிட்டான். ஹேமா மௌனமாக அதில் ஏறிக்கொள்ள கௌதம் அந்த இரவு வேளையில் கடற்கரையின் ஒளிரும் விளக்குகளை நோக்கி படகை திருப்பிய போது அமைதியான ஹேமாவை பார்த்தான். ஆனால் அவளோ அவனை ஒருமுறை கூட பார்க்கவில்லை. கௌதம் அவளை மென்மையாக பார்த்து, பயந்துட்டியா என மெல்லிய குரலில் கேட்டான். அவள் தொடர்ந்து எதுவும் பேசாமல் மௌனமாகவே இருக்க, நீ எனக்கு தினமும் முத்தம் கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி நான் உனக்கு எதுவும் நடக்க விட்டுருவேன் என அவனுடைய வசீகரமான காந்த குரலில் கேட்டான். ஆனால் ஹேமாவு அந்த விண்மீன்கள் நிறைந்த இரவின் கீழ் சலனமற்ற அமைதியான கடலை பார்த்து கொண்டு அவனிடம் பேச மனமில்லாமல் தன் உதடுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவளின் அமைதி அவனை ஏதோ செய்ய எழுந்திருந்து உட்கார்ந்திருந்த அவளின் முன்னால் வந்து நின்று அவளை தன் கைகளுக்குள் இழுக்கவிருக்க திடீரென அவனது கூர்மையான காதுகளுக்கு ஒரு அசாதாரணமான சத்தம் கேட்டது. அதை கூர்ந்து கவனித்தவனுக்கு அது டிக் 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 என ஒலித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து சுதாரிக்க ஆரம்பித்தான். ஆனால் காற்றின் ஓசைகளும் அலைகளின் ஆர்ப்பரிப்பை மட்டுமே கேட்டுக் கொண்டிருந்த ஹேமாவிற்கு அந்த விசித்திரமான சத்தம் கேட்கவே இல்லை. கௌதம் சுதாரித்துக் கொண்டவன் ஸ்பீட் போட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதை சட்டென கண்டுகொண்டான். ஏய், போட்ல யாரோ பாம்பு வச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சாக போறோம், நீ இப்படி உட்கார்ந்து கடலை ரசிச்சுட்டு இருக்க என சொல்லி அமைதியாக உட்கார்ந்திருந்த ஹேமாவை கூலாக பார்க்க அதை கேட்ட ஹேமா திடுக்கிட்டு அவனை பார்த்து அதி தீவிரமான பார்வையை வீசினாள். என்ன கௌதம், உங்க விளையாட்டுக்கு அளவே இல்லையா? இப்படிதான் என சொல்ல வந்தவளுக்கு திடீரென அந்த டிக் 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 சத்தம் அதி தீவிரமாக கேட்க ஆரம்பித்தது. ஹேமா அதை கேட்டதும் பேசுவதை நிறுத்திவிட்டு அவனுடன் சேர்ந்து இருவரும் எங்கேயாது என தேட அது ஒரு மூலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு ஒரு பிளேட்டிற்கு அடியில் கவுண்டவுனுடன் செட் பண்ணப்பட்டிருந்தது. 3 நிமிடம் என அந்த கவுண்டவுன் ஸ்கிரீனில் பிளே ஆகி கொண்டிருந்தது. அதை பார்த்த ஹேமா பதறி போய், ஐயோ கௌதம், என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, அதை ஏதாவது பண்ணுங்க, அதை கழட்டி வீசுங்க கௌதம் என சொல்ல கௌதம் தன் புருவங்களை சுருக்கி கொண்டு அவளை பார்த்து, ஏய் கொஞ்சம் பொறுமையா இரு, நீ கத்துறதுல அது தானாவே வெடிச்சிடும் போல இருக்கே என சொல்லிவிட்டு அதனை அகற்ற முயல அவனால் அந்த குறுகிய நேரத்தில் அந்த மெட்டல் பிளேட்டிலிருந்து பிரிக்க இயலவில்லை. அதற்குள் அது 2 நிமிடமாக குறைக்கப்பட்டு விட்டது. கௌதம் அவளிடம், சரி இது எதுவுமே செய்ய முடியல, கடைசியில உன்னோட கடைசி ஆசையான ராகு கிட்ட உன் பையனை சேர்க்கறது கூட என்னால செய்ய முடியல பாரு என சொன்னான். ஹேமா, ஐயோ கௌதம், உங்களோட இந்த விளையாட்டான பேச்சுதான் இன்னைக்கு நம்மள இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்றது என பதறியபடி சுற்றும் முற்றும் ஏதாவது துடுப்பு கிடைக்குமா என தேடியவள் கௌதமின் காலடியில் ஒரு வாக்கி டாக்கி இருப்பதை கவனித்தாள். அதை வேகமாக தன் கையில் எடுத்து கௌதமின் கையில் கொடுக்க அதை வாங்கியவன் அதனை ஆன் செய்ய அதில் யாரோ பேசும் சத்தம் கேட்டது. அது வேறு யாரும் இல்லை, ஆனந்தியின் குரல்தான். ஆனந்தியின் குரலை கேட்டதும் கௌதமிற்கு ஹேமாவிற்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. என்ன கௌதம், பாம்ப கண்டுபிடிச்சிட்ட போல என அசால்ட்டாக சொல்ல கௌதம் ஆத்திரத்தில், ஏய் உனக்கு என்னடி பைத்தியம் பிடிச்சிடுச்சா என கோபமாக கத்தினான். ஹேமா பயத்தில் நடுங்கியபடி அவனை பார்த்து கொண்டிருக்க ஆனந்தி அவனிடம், ஆமா கௌதம், உன் மேலதான் பைத்தியம், ஆனா பாரு இப்ப உனக்கு இதெல்லாம் பேசி என் கூட சண்டை போட நேரம் இல்ல, இன்னமும் 1.5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீயே முடிவு பண்ணு, அந்த ஹேமாவை துரத்தி விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கோ, இப்பவே அதோட கனெக்ஷனை நான் இங்க இருந்து கட் பண்ணி விட்டுடுறேன் என சொன்னாள். கௌதம் அசட்டு புன்னகையுடன் ஹேமாவை பார்த்து, ஏ பூனை, நான் ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவா, உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே என கேட்டான். ஹேமா தன் புருவங்களை சுருக்கிக் கொண்டு பதட்டத்தில் இருந்தவள் பேச்சு வராமல் திணறியபடி, அது உங்களோட விருப்பம் தான், நான் அப்படி தலையிட முடியும், ஆனா இப்ப இதுவா முக்கியம், அந்த ஆனந்தி ஒரே ஒரு மனுஷனுக்காக இவ்வளவு பெரிய லெவலுக்கு இறங்கிட்டாங்களா, ச்சே என்னால இதை நம்பவே முடியல என சொல்லி என்ன பேசுவதென தெரியாமல் முழித்துக் கொண்டு நின்றாள். கௌதம் அவளது உளறலை ரசித்தபடி, நான் ஆனந்தை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலன்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்ல முடியாதா உன்னால என சொன்னவன் ஆனந்தியிடம், ஏய் இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காதது என்ன தெரியுமா, என்னுடைய எதிரிங்களா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி,
என்ன நேருக்கு நேர் மோத தைரியம் இல்லாத ஒரு பரிதாபமான ஒருத்தன் என்ன கொன்றுவேன்னு பயமுறுத்ததெல்லாம் நான் கேட்கணும்னு விதிச்சிருக்கு பாத்தியா? அதுதான். அண்ட் நீ உன் கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, உன்னோட இந்த வெடிகுண்டு பிளான்லயே நான் செத்துணும்னு. ஒரு வேளை நான் உயிரோட வந்துட்டா அது உனக்கு தான் ஆபத்து என சொன்னான். ஆனந்தி டென்ஷனுடன் ஏய் கௌதம் என கத்த அந்த வாக்கி டாக்கியை தூக்கி கடலுக்குள் எறிந்தான் கௌதம். ஹேமா அதை பார்த்து ஐயோ கடவுளே என பார்க்க கௌதம் அவளிடம் ஏய் உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா என அவளை அழுத்தமாக பார்த்தபடி கேட்டான். ஹேமா யோசித்தபடி தெரியும் என சொல்லி முடிக்கவும் கௌதம் அவளிடம் அப்ப சரி, நம்ம உயிர் பழக்கணும்னா இப்ப உள்ள குதிக்கிறத தவிர வேற வழி இல்ல. நான் முதல்ல குதிச்சிடுறேன், என் பின்னாடி நீ குதிச்சிடு, ஓகேவா என சொல்ல ஹேமா புருவங்களை சுருக்கி கொண்டு என்ன கௌதம் சொல்றீங்க, இங்க குதிக்கணுமா என நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு கடலை எட்டி பார்த்தபடி கேட்டாள். இங்கோ அந்த பாம்பின் டிக் டிக் சத்தம் வேறு அவளை ஏதோ செய்ய உடம்பு முழுவதும் கூச செய்தது. உண்மையிலேயே அந்த இரவு அவர்களுக்கு பயங்கரமானதாகத்தான் இருந்தது. சரி கௌதம், நான் குதிக்கிறேன், ஆனா லைஃப் ஜாக்கெட்டாச்சும் எடுத்து கொடுங்க என்று கண்கள் சுருக்க உடலும் நடுங்கியபடி கேட்டாள். அதை கேட்டதும் கௌதம் நம்மள சாக்கடிக்கணும்னு பிளான் பண்ணவ லைஃப் ஜாக்கெட் வச்சு உதவி வேற பண்ண நினைச்சிருப்பாளா? இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல ஏமா, நீ உயிரோட இருக்கணும்னா என் பின்னாலேயே குதி என்றான் கௌதம். ஏமா அந்த முடிவில்லா இருள் சூழ்ந்த அந்த கடலை வெறித்து பார்த்தவளுக்கு தன் கண்முன் அவளின் மகன் ரோஹித் வர கௌதமுடன் குதிப்பதை தவிர அவளுக்கு வேறு வழியில்லை என்பதில் உறுதியாக தெரிந்தது. தனக்குள் தைரியம் வரவழைத்து விட்டு இறுக மூச்சை பிடித்துக் கொண்டு இருவரும் ஒரு சேர கடலுக்குள் குதித்தனர். எபிசோட் 88. பேயா மாறி டூயட் ஆடுங்க. கௌதமும் ஹேமாவும் ஒரு சேர தனது மூச்சை இழுத்து பிடித்தபடி கடலுக்குள் குதித்தனர். அந்த அழுத்தம் ஹேமாவிற்கு மரணத்தின் விளிம்பையே காட்டியது. மனதளவில் தன்னை தயார்படுத்திக் கொண்டு தான் குதித்திருந்தாலும் தண்ணீரில் முழுவதுமாய் மூழ்கிய போது ஒரு நொடியில் சுவாசிக்கும் திறனையும் இழந்து அவளுக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது. கடல் நீர் அவள் வாய் மூக்கு என அனைத்திலும் உட்புகவும் அவளால் பார்க்கவும் முடியவில்லை, சுவாசிக்கவும் முடியவில்லை. தான் இறக்கப் போகிறோம் என்று நினைத்து அல்லாடிய அவளை கௌதமின் இரு கைகள் வந்து பற்றி கொண்டு அவளது மெல்லிய இடுப்பை அப்படியே அணைத்துக் கொண்டது. மூச்சு விடவும் திணறிக் கொண்டிருந்தவளை கௌதம் தன் இதழ்கள் வழியாக அவளின் இதழ்களுக்கு வெப்ப காற்றை அவளுள் செலுத்த அவளுக்கு ஒரு புது சக்தி கிடைத்தது போல இருந்தது. மேலே வந்தவள் ஃப்ரெஷ் ஏரை சுவாசிக்க தொடங்கிய மறுநொடி கடுமையாக இரும்ப ஆரம்பித்தாள். காதுகளின் இன்னமும் காற்று புகும் சத்தம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. சோர்ந்து போன உடலோடு முன்னோக்கி நீந்த ஆரம்பித்தாள். திடீரென ஒரு பயங்கர வெடி சத்தம் கேட்டது. அந்த வெடி சத்தத்தில் கிட்டத்தட்ட அவளின் காதுகள் செவிடாகிவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், அது அவர்கள் பயணித்து வந்த படகுதான். அந்த படகு வெடித்தத்தில் இருந்து திடீரென நெருப்பு வர ஆரம்பிக்க அந்த படகின் உடைந்த பாகங்கள் பல துண்டுகளாய் தூக்கி எரிய ஆரம்பித்தது. பற்றி எரியும் நெருப்பை பார்த்தவள் இறுக கண்களை மூடிக்கொண்டபடி முடிந்தவரை நீந்தி சென்றாள். அந்த இருள் சூழ்ந்த கடலுக்குள் தான் எங்கு செல்கிறோம், தன்னோட வந்த கௌதம் எங்கே என்று கூட யோசிக்க திராணி இல்லாமல் முன்னோக்கி சென்று கொண்டு இருந்தவளுக்கு சில வினாடியில் சுய நினைவும் வர ஐயோ கௌதம் எங்க, கடவுளே என பதறிக்கொண்டு நெருப்பின் மங்களாய் ஒளியை பயன்படுத்தி திரும்பி பார்க்க கௌதம் அவளை தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததை பார்த்தாள். அவனை பார்த்ததும் தான் அவளுக்கு போன உயிர் திரும்ப வந்தது. அவனிடம் அவள் ஏதோ கேட்கும் முன்னரே கௌதம் அவளிடம் மெல்ல என்னடி பாக்குற, போ முன்னாடி போ, இங்கதான் இருக்கேன், பயப்படாத என சொல்லவும் அவனின் குரல் அவளுக்கு சற்று ஆறுதலை தந்தது. முன்னோக்கி நீந்த ஆரம்பித்தாள். திடீரென அந்த படகிலிருந்து வெடித்து சிதறியிருந்த மீதமுள்ள துண்டுகள் தூக்கி எரியப்பட அது கௌதமின் தோள்பட்டையில் வந்து பட கடுமையாக அவனுக்கு அதில் வலி உண்டாக அதை காட்டிக்கொள்ளாமல் அவளை பாதுகாத்த வண்ணம் நீந்தி வந்தவன் தனது ஆற்றல் முழுவதுமாக குறைவதை உணர்ந்தான். கை கால்கள் மரத்து போக ஆரம்பித்தன. எப்படியாவது கரைக்கு வந்து சேர்ந்துவிட வேண்டும் என்ற உந்துதலில் இயன்றவரை ஹேமாவையும் பிடித்துக்கொண்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். கரை வந்து சேர்ந்த பின்னர் மெல்ல எழுந்த கணத்தில் மீண்டும் சரிந்து விழுந்தாள் ஹேமா. அவளின் கால் தன்னுடைய உணர்வை இழந்து இருந்தது. தனக்கு அடிபட்டு காலில் காயம் ஏற்பட்டிருப்பதை கூட அவளால் உணர முடியவில்லை. கௌதம் ஹேமாவை பார்த்து என்ன கட்டிப்பிடிச்சுக்கோவா என அழைக்க ஹேமா அவனின் புருவங்களை சுருக்கி கொண்டு பார்த்து
கட்டி பிடிக்கணுமா? என்ன கௌதம், இந்த நிலைமையில கூட என்ன நீங்க நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? என் கால் பாத்தீங்கல்ல, இப்ப கூட உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி எல்லாம் கேட்க தோணுது என படபடவென புரிய ஆரம்பித்தாள். அதை கேட்டவனின் கண்கள் அவளை முறைத்து பார்த்து, ஏய் லூசு, எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல இருக்காத. உன் காலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்டேன். வேணும்னா வா, இல்ல இந்த காலோட நொண்டி நொண்டி வா, எனக்கு என்ன என்று சொல்லிவிட்டு அவளிடம் இருந்து சற்று நகர்ந்து சென்றான். ஏமா கீழே கிடந்தவள் அவனை அண்ணாந்து பார்த்து, ஹலோ ஹலோ ப்ளீஸ் ஹெல்ப் ஹெல்ப் என சொல்ல அவன் நின்று அவளை கைப்பிடித்து தூக்கிவிட அவன் அவளை அணைத்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான். ஏமா திடீரென அவனிடம் ஒரு நிமிடம் நின்று உற்சாகமான குரலில், கௌதம், அந்த விஷமுறிவு மருந்து உங்ககிட்ட பத்திரமா இருக்குல்ல? இவ்வளவு நேரம் தண்ணியில இருந்ததுல அது கரைஞ்சிருக்காதுல்ல என கேட்டாள். அவளின் பார்வையில் ஒரு ஏக்கம் இருந்தது. அதை கேட்டவன் அவளை தாங்கிக் கொண்டிருந்த கையை விட்டுவிட அவள் சரிந்து விழப்போனவளை மீண்டும் தாங்கி பிடித்தவனாய் அவளை கோபமாய் பார்த்து, ஏய், இவ்ளோ கஷ்டப்பட்டு உயிர் தப்பி வந்திருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு கூட கேட்க மாட்ற. சாக போற அந்த நொடியில கூட உனக்கு அவனும் அவன் உயிரும் தான் முக்கியம்ல. ஆமா, நீ என்கிட்ட வீட்டுல வச்சு என்ன சொன்ன? ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்கிற உறவு காதலாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தானே சொன்ன. ஆனா நீ அந்த ஹால்ல வச்சு நடந்துகிட்டது பாக்குறதுக்கு அப்படி தெரியலையே என கேட்டான். அவனது குரலில் அதே திமிர் பிடித்ததாகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்ததை வைத்து அவளை தனக்குள் கௌதம் நன்றாகத்தான் இருக்கிறான் என்று முடிவு செய்து கொண்டாள். இருந்தும் அவன் இப்படி கேட்டதும் அவனின் அந்த வெளிரிய முகத்தை பார்த்து, சாரி கௌதம், அது அப்படி இல்ல, நான் உங்களை என்ன சொன்னவள். சரி, நீங்க நல்லா இருக்கீங்களா கௌதம்? எல்லாம் ஓகே தானே என கேட்டாள் மெல்லிய குரலில். அவன் அதே முரட்டு குரலில், நான் நல்லா இருக்கனான்னு உனக்கு காட்டணுமா என கேட்டான். அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அவளது நாடியை தூக்கி பிடித்து, உனக்கு அவனை அவ்வளவு பிடிக்குமா ஹேமா என கேட்டான். ஹேமா அவனது முகத்தை ஏறெடுத்து பார்க்க அவன் முகம் வெளிரி போயும் அதே நேரம் காட்டமாகவும் இருந்தது. ஹேமா அவனிடம் இந்த நேரத்தில் வாக்குவாதம் செய்ய தெம்பு இல்லாதவளாய் அவனை ஒரு பார்வை பார்க்க அந்த பார்வையிலேயே அவன் புரிந்து கொண்டான். குரூசில் வைத்து அவளை குமாரிடம் அனுப்பி வைத்தது ஞாபகத்திற்கு வந்ததும் அது தவறென மனதில் பட்டும் அதை குறித்து எதுவும் பேசாமல் ஹேமாவை அதே பார்வையுடன் பார்த்து, சொல்லு, ஏன் பேசாம நிக்கிற? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள யார்கிட்டயும் உன் ஆசை மகனை ஒப்படைக்கணும்னு தோணலையா? நீ ஏன் அந்த நேரத்துல கூட அவன் பேரை சொன்ன? வேற யார் உனக்கு நினைவுக்கு வரலையா? சொல்லு என கேட்டான் மிரட்டல் தோணியுடன். ஏமா அவன் இதயை பிடித்துக் கொண்டு மீண்டும் கேட்பான் என நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் அந்த கேள்விக்கு அவளுக்கு கூட பதில் தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் அந்த கடைசி தருணத்தில் ஏன் அப்படி சொன்னாள் என்று அவளால் கூட யோகித்து கூட பார்க்க முடியவில்லை. அதற்கு பின்னால் உள்ள காரணங்களை அவள் தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. அது காதலா, நட்பா, இல்ல வேறு எதுவுமா என்று அவள் யோசித்துக் கொண்டு அப்படியே நிற்க அவன் அவளிடம், என்னடி, உனக்கு பதில் சொல்ல தைரியம் இல்லையா? இல்ல ஆமான்னு சொன்னா இங்க இந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு பயப்படுறியா என கேட்டாள். அவள் தொடர்ந்து மௌனமாக இருக்க கௌதம் அசட்டு புன்னகையுடன், சரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னோட அந்த பிரிஷியஸ் லவ்வர் ராகவ இனி யாராலையும் காப்பாத்த முடியாது. அந்த மருந்து தண்ணியோட அப்படியே கரைஞ்சிடுச்சு. அவன் பேசாம சாகிறதுதான் நல்லது. ஏன்னா உயிரோட இருந்து நீயும் அவனை சேர்ந்து இருக்கிறதுல என்னால அனுமதிக்க முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, நீயும் செத்து போய் 2 பேரும் பேயா ஜோடியா இருந்துருங்க, அது கூட நல்லா தானே இருக்கும் என்றான். அவனின் தோணி அவளை கடுப்பாக அவனது கைகளை விலக்கிவிட்டு அங்கிருந்து மெல்ல முன்னேறியபடி நடக்க ஆரம்பித்தாள். அவளை இடைமறித்து கௌதம், ஏய், நான் பேசிட்டே இருக்கேன், எங்க போற, நில்லு என சொல்லி தனது கையை அவளின் முன் நீட்டினாள். ஈமா ஒரு கணம் நின்று அவனது இருண்ட கண்களை பார்த்ததும், கௌதம், நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு வலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அங்க அந்த குமார் கிட்ட என்ன அனுப்பி வைக்க எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? கடைசியில நீங்க அங்க இருந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாலும் முதல்ல நீங்க என்ன அவனுக்கு பின்னாடி அனுப்புனது எனக்கு வலிக்காதுன்னு அர்த்தம் இல்ல, புரிஞ்சுதா என சொன்னாள். அவன் அவளை வெகு சாதாரணமாக பார்த்து கொண்டு, ஓ, அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? இவன் எப்படியும் இங்க நம்மள விட்டுட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டல்ல என சொன்னான். ஏமா அவளை அழுத்தமாக பார்த்து விட்டு இதற்கு மேல் அவனிடம் வாதாட விரும்பாமல் மீண்டும் முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அந்த இருட்டில் இருவரும் எங்கு செல்கிறோம் என்று கூட தெரியாமல் கால் போன போக்கில் நடந்து சென்றனர். அது இருண்ட அடர்ந்த காடாக இருந்தது. கடல் நீரில் முழுவதுமாய் நனைந்து இருந்த இருவருக்கும் இந்த காட்டுக்குள் வந்ததும் அந்த தென்றல் காட்டு வந்து மேனியில் பட குளிர ஆரம்பித்தது. கௌதம் குளிரில் நடுங்கியபடியே அவளின் பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தான். ஹேமா அவனை திரும்பி கூட பார்க்காமல் வேகமாக நடந்து முன்னேறி சென்று கொண்டு இருந்தாள்.
ஆம், இன்னமும் கோபமாக தான் நடந்து சென்று கொண்டிருந்தாள். இரவும் நீண்டு கொண்டே போக இருள் சூழ்ந்த அந்த காட்டுக்குள் செல்ல அது மிக ஆழமாக இருந்ததை பார்த்தவள் இதற்கு மேல் அதற்குள் செல்ல இயலாது என தெரிந்து கொண்டு மேலும் நகராமல் அப்படியே நின்றாள். அவள் நிற்பதை பார்த்தவன் சிரித்து கொண்டு, என்னடி அப்படி நின்னுட்ட, போக வேண்டியது தானே என நக்கலாக கேட்டான். அவள் நின்று அவனை திரும்பி பார்த்து, நான் ஒன்னும் முட்டாள் இல்ல கௌதம், இதுக்கு மேல போறதுக்கு இப்ப நம்ம சண்டை போடுற நேரமும் இல்ல. நம்ம தங்கத்துக்கு ஏதாவது இடம் தேடணும். என்னால இதுக்கு மேல நகர முடியாது. முழு இருட்டாயிடுச்சு. இந்த இடமும் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு என சொன்னாள். அதை கேட்டவன் சிரித்து கொண்டு, சரி வா, என் பின்னாடி வா என சொல்லி அவளை அழைத்து கொண்டு செல்ல ஒரு குகை போன்ற ஒரு இடத்தை கண்டுபிடித்து செல்ல இருவரும் அந்த குகைக்குள் தஞ்சமடைந்தனர். குகைக்குள் வந்து அமர்ந்ததும் கௌதம் தண்ணீர் போக முடியாத பை ஒன்றை எடுத்து அவள் முன் தூக்கி எறிந்தான். அதை குழப்பத்துடன் திறந்து பார்த்தவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த கவருக்குள் விஷமுறிவு மருந்து இருந்ததை பார்த்தவளுக்கு சந்தோஷப்படாமல் இருக்க முடியவில்லை. கண்கள் படர அதை பார்த்தவள், என்ன இது விஷமுறிவு மருந்தா கௌதம்? இதுதான் கரைஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்களே என சொன்னவளுக்கு அவள் அவசரத்தில் படகிலிருந்து குதிக்கும் போது அதை கீழே விட்டுவிட்டு குதித்தது ஞாபகத்திற்கு வந்தது. ஆனால் விஷமுறிவு மருந்து இன்னும் இருக்கிறது என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. படகிலிருந்து குதிக்கும் முன் அவளது பையை எடுத்து விட்டான் என்று நினைத்தவள் உதட்டை கடித்து கொண்டு அவளுக்கு வாயிலிருந்து வார்த்தை கூட வர முடியாத அளவுக்கு உணர்ச்சி ஏற்பட மெல்ல அவனை பார்த்து, தேங்க்ஸ் கௌதம், இட் மீன்ஸ் அ லாட் டு மீ என சொன்னாள். அதை கேட்டவன் முணுமுணுத்துக் கொண்டு திரும்பிக் கொண்டு ஒரு இடம் பார்த்து படுத்துக் கொண்டான். மெல்ல கண்களை மூடியவன் அப்படியே உறங்கியும் போனான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆனது. ஹேமா தன் மகன் ரோஹித் தன்னை தேடிக் கொண்டிருப்பானே, அவன் என்ன செய்து கொண்டிருப்பான் என நினைத்துக் கொண்டு சோகமாய் அமர்ந்திருந்தாள். நேரம் செல்ல செல்ல கௌதமிற்கு குளிர் வாட்ட ஆரம்பித்தது. அவனது காயங்களிலிருந்து சீயும் வடிய ஆரம்பித்தது. அதை தானாய் சுத்தம் பண்ணி கொண்டவன் மீண்டும் திரும்பி படுத்துக் கொண்டான். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தவனை கவனித்த ஹேமா அவனுக்கு உதவி செய்ய குகையின் வெளியே சென்று சிறிது விறகுகளை எடுத்துக்கொண்டு வந்து அதை நெருப்பு மூட்ட செய்தாள். இருந்தும் அவனது குளிர் சற்றும் குறையவில்லை. நடுங்க ஆரம்பித்தான். காய்ச்சல் கொதிக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த ஹேமா சற்று பயந்துதான் போனாள். மெல்ல அவன் அருகில் சென்று அவனது நெற்றியை தொட்டு பார்க்க அது 50 டிகிரி என கொதிக்க ஆரம்பித்தது. ஆனால் அவனோ குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். ஹேமாவிற்கு என்ன செய்வதென தெரியாமல் இருக்க நனைந்து ஈரமாக இருந்த அவனது சட்டையை கயட்ட முயன்றவள் அவனது தோள்பட்டையில் ஏற்பட்டிருந்த காயத்தை கவனித்தவளுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. அதை மெல்ல தொட்டு பார்த்தாள். அவளது கைகளில் இரத்தக்கரை பட்டது. அவளின் கை தன் காயத்தில் பட்டதும் கௌதம் தூக்கத்திலிருந்து எழுந்து குளிரால் நடுங்கியபடி அமர்ந்தான். ஏய், என்ன பண்ற, என்ன விடு என சொல்லி அவளது கையை தட்டிவிட ஹேமா கௌதமை தன் கண்களை சுருக்கிக் கொண்டு பார்த்து, கௌதம், இவ்ளோ பெரிய காயம் ஏன் முதல்லயே சொல்லல என சொல்லி பதறிக்கொண்டு வேக வேகமாக எழுந்து அதற்கு மூலிகை மருந்து ஏதேனும் கிடைக்குமா என சொல்லியபடி வெளியே தேடினாள். கௌதம் அவள் போவதையே பார்த்தவன் கைகளை இறுக கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான். ஹேமா வெளியே சென்றவள் சில மூலிகை செடிகளை எடுத்துக்கொண்டு வந்து அதை கைகளால் நயித்து அதன் சான்றை எடுத்து தன்னுடைய ஆடையின் ஒரு பகுதியை கிழித்து வந்தவள் கௌதமை பார்த்து, இங்க வாங்க கௌதம் என சொல்ல அவன் அவளிடம், ஏய், என்ன பண்ண போற, விடு, அதெல்லாம் வேணாம் என சொன்னான். ஹேமா அவனின் வார்த்தைகளை கேளாமல், நீங்க எழுந்து உட்காருங்கன்னு சொன்ன கௌதம் என சொல்ல கௌதம் அவளை ஏறெடுத்து பார்த்தான். பாருடா, உனக்கு என்ன எதிர்த்து பேசுற அளவுக்குலாம் தைரியம் எல்லாம் வந்துடுச்சு போல என சொல்ல அவள் தொடர்ந்து அவனிடம், எழுந்து நேரா உட்காருங்க கௌதம், எதுவும் பேசாதீங்க என்றாள். அவன் அதை பார்த்தவள் என சொல்லியபடி குளிரில் நடுங்கிக் கொண்டே அவள் முன் வந்து உட்கார்ந்தான். எபிசோட் 89. ஹேமாவை அத்துவான காட்டுக்குள் விட்டு சென்ற கௌதம். கௌதமின் காயத்திற்கு மருந்து போட்டுவிட்ட ஹேமாவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். ஹேமா அவனுக்கு மருந்து போட்டு விட்டதும் அவனது சட்டையை கயற்றிவிட உதவி செய்து அவனை சற்று குளிர்காய வைக்க நெருப்பை இன்னும் அதிகமாக மூட்ட ஆரம்பித்தாள். ஆனால் அவனுக்கு எதுவும் வேலை செய்த பாடில்லை. குளிர் அதிகமாக வாட்ட ஆரம்பித்தது. ஹேமா என்ன செய்வதென தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தவளை கௌதம், ஏய் பூனைக்குட்டி, ஏதாவது பண்ணு, என்னால முடியல என்று நடுங்கியபடி சொன்னவன் ஹேமாவின் கைகளை இழுத்து பிடித்தான். சற்றென அவன் மீது விழுந்தவள் இங்கே அவனது காயத்தில் மீண்டும் அடிபட்டு விடுவோமோ என பயந்து, கௌதம், என்ன பண்றீங்க, பிளீஸ் விடுங்க என சொல்லியபடி மெல்ல உந்து எழுந்து உட்கார்ந்தாள். அவன் அவளை மீண்டும் தன் வசப்படுத்தி இழுத்து வைத்து தன் மடியில் வைத்துக் கொண்டான்.
ஹேமாவால் அவன் பிடியிலிருந்து மீள முடியவில்லை. அவனின் கண்களை மெல்ல ஏறெடுத்து பார்த்தாள். ஹேமாவின் பார்வை அவனை மயக்கியது. அவனது இருண்ட கண்களால் அவளது திராட்சை பழம் போல் இருக்கும் அவ்விரு விழிகளையும் கண்ணிமைக்காமல் பார்த்தபடி இருந்தவன் அவளது இடையை பிடிக்க ஹேமா சற்று வெட்கம் கலந்த பயத்தில் படபடவென கண்ணிமைத்தவள் தலையை தாழ்த்தி கொண்டு, என்ன பண்றீங்க கௌதம், விடுங்க என சொல்லி நழுவ ஆரம்பித்தாள். கௌதம் அவளை விடாது இறுக பிடித்து கொண்டு, ஏய், இந்த நிலைமையில நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா என கேட்டான் அவனுக்கே உரிய காந்த குரலில். ஹேமாவிற்கு தெரியும் அவன் இருக்கும் இந்நிலையில் அவனால் அசைய இயலாது என்று. இருந்தும் அவளால் அவனுக்கு இசைந்து கொடுக்க முடியவில்லை. ஒருவேளை அவன் இந்நிலையில் எல்லாம் இருந்தால் நிச்சயம் அவளை அவன் தன்னுடைய காந்த விலையில் சிக்க வைத்திருப்பான். கௌதம் அவளை தனது மடியில் இறுக பிடித்து வைத்திருந்தவன் அவளை வெறித்து பார்த்தபடி, என்ன இந்த குளிரிலிருந்து எப்படியாவது காப்பாத்து ஹேமா, உன்னாலதான் அது முடியும் என சொல்ல, ஹேமா சற்று யோசித்தவளுக்கு கடலுக்குள் தன்னை தன் உயிர் கொடுத்து காப்பாத்தி அவன் கரைக்கு கொண்டு வந்தது ஞாபகத்திற்கு வர அவளது மனமும் அவனை அப்படியே விட்டுவிட மனமில்லாமல் தன்னால் இயன்றதை அவனுக்கு செய்ய வேண்டும் என தனது இரு கைகளையும் அவனுக்கு நேராக நீட்ட அவன் அவளை அப்படியே இறுக கட்டிப்பிடித்து கொண்டான். அவனது குளிருக்கு அவளது கட்டிப்பிடி வைத்தியம் சற்று வெதுவெதுப்பாகத்தான் இருந்தது. இருந்தும் அவனுடைய குளிர் குறைந்த பாடில்லை. நடுங்கிக் கொண்டேதான் இருந்தான். அதை ஹேமா அவனை கட்டிப்பிடித்திருந்த பொழுது உணர்ந்து கொண்டாள். அவன் அவளை விடாது அணைத்து பிடித்திருக்க ஹேமாவிற்கு கூச்சமாகவும் அதே நேரத்தில் இந்த இரவில் அவனை அடங்காத அந்த குளிரிலிருந்து அவனை மீட்டெடுக்க வேறு வழியும் இல்லாது இருக்க அவனை அப்படியே தன் இரு கைகளால் கம்பளி போர்வை போல போர்த்தி கொண்டாள். மெல்ல அவனுடைய காயத்தை தொட்டு பார்க்க முயற்சித்தவளை அவன் விடாது கைகளை எடுத்துவிட அந்த குகையின் பாறையில் சாய்ந்தவன் அவளது இதழ்களை ஹேமாவின் இதழ் மீது பதிக்க ஹேமா அதை சற்றும் எதிர்பார்க்காதவள் சற்று திக்குமுக்காடிதான் போனாள். எரிந்து கொண்டிருந்த நெருப்பும் ஹேமாவின் இதமான அணைப்பும் அவனுக்கு குளிரிலிருந்து மீள பெரும் உதவியாக இருந்தது. மெல்ல அப்படியே ஹேமாவின் மடியிலேயே தலை சாய்ந்து கொள்ள அவளும் அந்த பாறையில் சாய்ந்தபடி தலை சாய்க்கலானாள். அவளை மெல்ல தூக்கமும் அழைக்க அவளும் சோர்வில் கண்ணசர ரோகித்தின் நினைவு அவளை மீண்டும் தட்டி எழுப்பியது. அவளால் ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தில் விழ முடியவில்லை. திடீரென்று அவள் கண்கள் திறந்து உள்ளுணர்வாக அவள் மடியில் படுத்திருந்த கௌதமின் மீது கவனம் செலுத்த அவள் உறங்குவதற்கு முன் அவன் இருந்த நிலையிலேயே இருந்தான். தூங்கிக் கொண்டிருந்த கௌதமின் முகம் அழகாகவும் ஒரு குழந்தையின் முகத்தை போல வெளிரே இருந்தது. வழக்கம் போல் இருக்கும் ஆணவமும் ஆதிக்கமும் இல்லாமல் அழகாய் மௌனமாய் இருப்பதை பார்த்தவள் லேசாக புன்னகைத்தாள். பினது தனது கையால் நெற்றியை தொட்டு பார்க்க காய்ச்சல் அவனுக்கு குறையவே இல்லை. சற்று பயந்து போனவள் அவனை மெல்ல கீழே இறக்கி படுக்க வைத்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த தீயில் மேலும் விறகு சேர்த்து நன்கு நெருப்பை மூட்டி வைத்தாள். தூக்கத்திலிருந்து அவன் திடீரென ஏதோ பெயர் சொல்லி உளர ஆரம்பித்தான். நெருப்பை மூட்டிக் கொண்டிருந்தவன் மெல்ல அவன் அருகில் வந்து அதை கவனிக்க அவன், ஷாலு, ஷாலு, ஷாலு என உளறிக் கொண்டிருந்தான். அவனை எழுப்ப முற்பட ஹேமாவிற்கு தொண்டை அடைத்து போயிருக்க மீண்டும் அவனை எழுப்ப முயற்சிக்கவும் அவன் மீண்டும், ஷாலு, என்ன மன்னிச்சிடு, என்னை விட்டுட்டு போகாத பிளீஸ் என அவனின் முனங்கள் சத்தம் அதிகரித்தது. அவனது புருவங்கள் நெறித்திருக்க மீண்டும் மீண்டும் உளர ஆரம்பித்தான். அதை கேட்டவளுக்கு சற்று தூக்கி வாரி போட்டது. அப்படியே சரிந்து அவன் அருகில் உட்கார்ந்தவள் அவனின் விடாத உளறல்களை கவனித்தவளாய், இன்னும் அந்த ஷாலினி மேல இவருக்கு இந்த அளவுக்கு பிரியம் இருந்தா ஏன் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கணும், அவங்க கூடவே இருந்திருக்கலாமே என தனக்குள் நினைத்தவளுக்கு அந்த நினைப்பு அவளை கலங்கடிக்க வைத்தது. ஷாலினியை போலத்தான் நாம் இருப்பதால் தான் அவனுக்கு தன் மீது அளப்பரிய பாசம் என்பது அவளுக்கும் தெரியும் தானே. இருந்தும் அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் இப்பொழுது இந்த காய்ச்சலிலும் அவளது பெயரை சொல்லி உளறுவது அவளுக்கு கூர்மையான கத்தியால் தன் நெஞ்சை கிழிப்பது போல உணர்ந்தாள். கௌதமின் பாட்டி அவளிடம் நீ ஒரு நிழம் மாதிரிதான் அவனுக்கு என்று சொன்னது நினைவுக்கு வர அவளுக்கு அது பெரும் வேதனையை தந்தது. ஒருவேளை அந்த சீஃப் ஸ்டைலிஸ்ட் வாய்க்கு வந்த மாதிரி பேசியிருந்தாலும் கௌதம் இப்ப இப்படி உளறது என்னமோ உண்மைதான். அவரை சுத்தி எப்போது பொண்ணுங்க இருக்கிறது ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அதுல ஒண்ணுதானே நானு என நினைத்தவளுக்கு தான் மீண்டும் ஏதோ பெரிதாக ஏமாற்றப்பட்டு விட்டது போல உணர்ந்தாள். ஹேமாவிற்கும் ரோஹித் பிறந்த பின் மனுஷங்க மேல பெரிதாக நம்பிக்கை எதுவும் இருந்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இவன் இப்படி பேசுவது ஏன் தனக்கு வலிக்க வேண்டும் என்ற கேள்வி அவளை துளைத்தது.
அவன் சில சமயம் கெட்டவனாக மற்றவர்களிடமும் தன்னிடமும் நடந்து கொண்டாலும் அது அனைத்துமே அவளை குறித்து பெரும் நன்மைக்காக மாத்திரம்தான் அவன் செய்திருப்பான். மேலும் ஹேமா அவனுடன் இருக்கும் பொழுது இந்த உலகிலேயே யாரும் கிடைக்கப் பெறாத அளவிற்கு அன்பும் மரியாதையும் அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் தன்னை அவன் ஒரு ராணி போல்தான் நடத்தியும் இருந்திருக்கிறான். ஹேமா இதுவரை ஒரு ஆணின் அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டதும் இல்லை. அது எப்படி இருக்கும் என்று கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் கௌதம் தன்னை இப்படி நடத்துவது சில நேரம் வலியை தந்தாலும் அது மென்மையாக தனக்கு பிடித்தமானதாக தான் இதுவரை இருந்திருக்கிறது. ஹேமாவிற்கு இது அவளின் மனதிற்குள் 1000 கேள்விகளை எழுப்பியது. மனம் ஒரு நிலையில் இல்லாது அலைமோதி கொண்டிருந்தது. தன்னையும் தன் குழந்தையையும் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தபோது அவன் அப்படியே விட்டுவிடாமல் கை தூக்கி நிறுத்தியது என்பதோ இவன்தான். அவனுக்கு காலம் முழுக்க இவள் அதற்கு நன்றி கடன் பட்டிருந்தாலும் மிகையாகாது என்று தனக்குள் நினைத்து கொண்டு தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டவள், ஏமா, நீ இவருக்கு வெறுமனே 1 இயர் கான்ட்ராக்ட்ல வந்து பொண்ணு மட்டும்தான். இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கும். தேவையில்லாம வேற எதையும் நினைச்சு குழம்பிக்காத என சொல்லி தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக்கிட்டு அப்படியே தலை சாய்ந்து உறங்கி போனாள். சில மணி நேரம் கழிந்தது. உளறிக்கொண்டே படுத்திருந்த கௌதம் திடீரென கண் விழித்தவன் ஹேமாவை உற்று பார்த்தான். அவள் மென்மையாக படுத்திருப்பதை பார்த்தவன் அவளது முடி கண்களில் பட்டு ஆடிக்கொண்டிருப்பதை தன் விரலால் நகர்த்திவிட்டு உன்னிப்பாக பார்த்தவனுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. தன் தலையை பிடித்துக் கொண்டு அவளை பார்த்தவன், நோ நோ, இது ஷாலு இல்ல, ஷாலு இல்லவே இல்ல என மனதிற்குள் சொன்னவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. வேக வேகமாக கழட்டி வைத்திருந்த சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு வேக வேகமாக அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பித்தான். அப்பொழுது சற்று விடியவும் ஆரம்பித்திருந்தது. இங்கு சோர்வடைந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த ஹேமா கண் விழிக்கவே இல்லை. வெகு நேரமாகியும் திடீரென மழை சாரல் தூர ஆரம்பிக்க ஹேமா அதன் சத்தத்தில் கண் விழித்து பார்த்தாள். தன் அருகில் படுத்திருந்த கௌதம் அங்கு இல்லாத இருப்பதை பார்த்து அதிர்ச்சியுற்றாள். சுற்றும் முற்றும் எழுந்து போய் தேடியவள் எங்கும் அவனை காணாது. கடவுளே, கௌதம் எங்க போனாரு? இங்கதானே இருந்தாரு. ஒருவேளை யாராவது உதவிக்கு வந்திருக்காங்களான்னு பார்க்க போயிருப்பாரா? சரி சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் என சொல்லி அங்கேயே பதட்டத்தில் உட்கார்ந்திருந்தாள். ஆனால் சிறிது நேரம் கூட அவளால் அங்கே இருக்க முடியவில்லை. பதட்டம் அதிகரித்தது. நேரம் ஆக ஆக அவன் அங்கு வராமல் இருக்க பயத்தின் உச்சிக்கே சென்றாள். ஒருவேளை கௌதம் நைட்டு ஷாலு ஷாலுன்னு உளறினதுக்கு அப்புறம் அவரை காணாம போனதுக்கும் சம்மந்தம் இருக்குமோ என நினைத்தவள் உடைந்தே போனாள். இந்த காட்டுக்குள்ள என்னை எப்படி அவர் தனியா விட்டுட்டு போனார்? ஒருவேளை நம்ம இன்னும் அவருக்கு வெயிட் பண்ணலாமா? இல்ல, அதுவும் முட்டாள்தனம். கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிடு. இங்கேயே நான் செத்து போயிட்டேன்னா என் ரோகித்தும் என் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க என தனக்குள் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தாள். கௌதம் எந்த பக்கம் போனாரு? எந்த வழியா நான் வெளியே போகணும்? எதுவும் தெரியலையே கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற என நினைத்து கலங்கி போய் கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தாள். நடு இரவில் தான் அவர்கள் இருவரும் இங்கு வந்திருந்ததால் அவளுக்கு தாங்கள் இங்கு வந்த வழி கூட இப்பொழுது தெரியவில்லை. கலங்கி போய் நடந்து வந்தவளுக்கு கண்கள் கலங்கி சிவப்பாகி கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. எவ்வளவுதான் தைரியமான பெண்ணாகத்தான் இருந்தாலும் இப்பொழுது கௌதம் இந்த நிலையில் அவனை விட்டுவிட்டு சென்றது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நடந்து வந்து கொண்டே இருந்தவளுக்கு கடலின் ஆர்ப்பரிக்கும் சத்தம் சின்னதாய் கேட்க அந்த சத்தத்தின் வழியே நடந்து சென்றாள். இறுதியாக அந்த முடிவில்லா கடற்கரையை பார்த்தவளுக்கு போன உயிர் திரும்ப வந்தது. அப்பொழுது அவளை நோக்கி ஒரு போட் வருவது போல இருக்க அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அதில் கௌதமும் மூர்த்தியும் இருக்க அதை பார்த்தவள் மனதளவில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தாள். கைகளை அசைத்துக் கொண்டு, கௌதம், நான் இங்க இருக்கேன் என கத்தினாள். ஆனால் அவளின் சத்தம் அந்த படகில் இருந்த மூர்த்திக்கும் கௌதமிற்கும் சற்றும் கேட்கவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். படகு அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தது போல் நினைத்தவளிடம் கண்களிலிருந்து படகு மெல்ல சிறியதாக தெரிய ஆரம்பித்தது. பின் மெல்ல அவளின் கண்களிலிருந்து தெரியாமலேயே போய்விட்டது. ஆம், அது அவளை நோக்கி வரவில்லை. அதை பார்த்தவள் அப்படியே துவண்டு கீழே ஒத்தென்று விழுந்தாள். இதை சற்றும் எதிர்பார்க்காதவளின் மனம் சுக்கு நூறாய் நொறுங்கி போனது. அந்த கடல் மணலின் மீது விழுந்து கத்தி அழ ஆரம்பித்தாள். ரோஹித், ரோஹித், இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏன் கௌதம் இப்படி பண்ணீங்க? இதுக்கு நீங்க என்ன அந்த கடலுக்குள்ளேயே கொண்டு போட்டிருக்கலாமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என தலையில் அடித்துக் கொண்டு கதறி அழ ஆரம்பித்தாள். வெயிலும் வர ஆரம்பித்தது. துவண்டு போய் அழுது கதறியவள் முற்றிலும் ட்ரெயின் அவுட் ஆகி போனவளுக்கு கண்கள் உள்ளே சொருக ஆரம்பித்தது. நேரம் போய்கொண்டே இருந்தது. இனி அழுவதற்கு கூட அவளிடம் தெம்பில்லாமல் நா வறண்டு தொண்டை அடைத்து விழுந்து கிடந்தவளின் முன் ஒரு கால் வந்து நிற்க அதை சொருகிய கண்களுடன் ஏறெடுத்து பார்க்க முயன்றவளுக்கு தன் முன்னால் நிற்கும் மனதில் யாரென தெரியாமல் அரை மயக்கத்தில் இருந்தவள்,
கௌதம், வந்துட்டீங்களா? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க என உளர ஆரம்பித்தாள். ஆனால் அவளிடம் வந்தது கௌதம் இல்லை. அங்கு மீன் பிடிப்பதற்காக வந்திருந்த சிலர், கரையோரம் ஹேமாவை பார்த்தவர்கள் அவளை மீட்பதற்காக வந்தனர். மயக்கத்தில் இருந்த அவளை அப்படியே தூக்கி தண்ணீர் பருக கொடுத்து தங்களிடமிருந்த சில துண்டு ரொட்டிகளையும் அவளுக்கு உண்ண கொடுத்து விட்டு அவளை தங்களது படகில் தூக்கி கொண்டு வந்து அவளை அங்கிருந்து மீட்டனர். சிறிது நேரம் மயக்கத்திலேயே இருந்தவள் மெல்ல கண் விழித்தாள். தன்னை சுற்றி யார் யாரோ இருக்க பயந்தவளை அவர்கள் சமாதானப்படுத்த, அவர்களுக்கு நடந்ததையெல்லாம் சொல்ல, அவர்கள் அவளை பத்திரமாய் மீட்டு சரியாக அவள் அந்த ஆர்பரில் கொண்டு வந்து சேர்த்தனர். அடே, நீ இருக்கிற நிலைமையில உன்னோட வீட்டுக்கு தனியா எப்படி போவ? உன்னை பார்க்கவும் பாவமா இருக்கு. நீ இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமா கூட போமா. எங்க வீட்டம்மா உன்னை நல்லா பாத்துப்பாங்க என்ன சொன்னார் அந்த மீனவரில் ஒருவர். ஏமா அவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, இல்லங்கய்யா, நீங்க செஞ்ச இந்த உதவிய போது செத்து போயிடுவேன்னு கிடந்த என்ன கூட வந்தவரும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன மீட்டு கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம். இது என் வாழ்நாள்ல ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. இப்ப என் பையன் எனக்காக காத்துட்டு இருப்பான். என்ன நேத்துல இருந்து காணாம அவன் துடிச்சு போயிருப்பான். அவனை போய் நான் பாக்கணும். நான் கிளம்புறேன் என சொல்ல அவர்களும் அவளை வழி அனுப்பி எபிசோட் 90. உன்னை காணவில்லை நேற்றோடு. ஹேமாவை மீனவர்கள் காப்பாற்றிய பின் அவள் அங்கிருந்து கிளம்பி வேகமாக ஒரு கேப் புக் செய்து கௌதமின் பங்களாவிற்கு சென்றாள். வீட்டில் கௌதம், மூர்த்தி என யாரும் இல்லை, வேலையாட்களை தவிர. ஹேமாவும் அவன் இல்லாதது குறித்து யாரிடமும் கேட்டுக்கொள்ளவில்லை. நேராக போய் ரோஹித்தை அவனுடைய அறையில் சென்று பார்த்தாள். அவன் அவளை பார்த்ததும் கட்டியணைத்து, அம்மா, எங்க போயிருந்தீங்க? உங்களை காணோன்னு நான் ரொம்ப தேடினேன் தெரியுமா என செல்ல குரலில் சொல்ல, அவள் கண்கள் கண்ணீர் ததும்ப நின்றவள் அவனை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு விட்டு, ரோஹித் செல்லம், நீ இங்கேயே இரு. அம்மா குளிச்சு ரெடி ஆயிட்டு வர, வந்து எல்லாத்தையும் சொல்ற, சரியா என அவனது தலையை வருடியபடி சொன்னாள். அவன் தலையசைத்துக் கொண்டு சரிமா என சொல்ல, ஹேமா அவனை பார்த்து மெல்லிய புன்னகையை உதிர்த்துவிட்டு நேராக குளிக்க சென்றாள். சிறிது நேரத்தில் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகி உடையை மாற்றிக்கொண்டு வந்த பின்தான் மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்ததையே உணர்ந்தாள் அவள். பின் தனது அறைக்கு சென்று கபோர்டை திறந்து தன்னுடைய உடைகளையும் ரோஹித்தின் அனைத்து உடைகளையும் எடுத்து ஒரு ட்ராலியில் பேக் செய்து கொண்டு ரோஹித்தினிடம் சென்றாள். அங்க மெடிக்கல் அறையில் டாக்டரிடம் சென்று, டாக்டர், இப்ப ரோஹித் எப்படி இருக்கான்? அவனோட பிளட் கவுண்ட் எல்லாம் நல்லா இருக்குல்ல என அவனுடைய உடல்நிலையை குறித்து விசாரித்தாள். ஆமா மேடம், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ரோஹித்துக்கு செக்அப் முடிஞ்சது. எல்லாம் சரியாதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல என சொன்னார். அதை கேட்டதும் ஹேமா அவரிடம் இருந்து ரோஹித்தின் மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபைலை வாங்கிக் கொண்டு ரோஹித்திடம் சென்று அவனை கூட்டிக் கொண்டு கௌதமின் மேன்ஷனை விட்டு வெளியேறினாள். ரோஹித் அவளிடம், அம்மா, இப்ப நாம எங்க போறோம் என கேட்க அவள் அவனிடம், ரோஹித் செல்லம், அம்மா உன்னை எங்க கூட்டிட்டு போனாலும் உன்னோட நல்லதுக்கு தான் என சொன்னவளுக்கு வேதனையாக இருந்தது. அவளின் கஷ்டத்தை புரிந்து கொண்ட ரோஹித் அவளின் கையை பற்றி கொண்டு, அம்மா, எனக்கு தெரியும், அந்த கௌதம் அங்கிள் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ செஞ்சிருக்காரு. அதனால தானம்மா நம்ம அங்க இருந்து வெளியே வந்துட்டோம் என கேட்டான். ஹேமா அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் நிற்க ரோஹித் தொடர்ந்து அவனுடைய மெல்லிய குரலில், நீங்க ஒன்னும் என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. என் ஏஞ்சல் மம்மி என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு இந்த குட்டி ரோஹித் தடையா இருக்க மாட்டான் என சொன்னான். ஹேமா அவனது அழகான மெல்லிய கன்னத்தை பிடித்து செல்லமாய் கிள்ளியபடி, சரிங்க பெரியவரே, நீங்க இருக்கிறப்போ எனக்கு எந்த கவலையும் இல்ல என சொல்லி மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள். ரோஹித் தன் அம்மாவை அப்படியே கட்டியணைத்துக் கொண்டு, அம்மா, நான் கூட கௌதம் அங்கிள் என்னோட ஏஞ்சலா நல்லா பாத்திருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் அது செய்யவே இல்லை. எப்ப பார்த்தாலும் என்னோட ஏஞ்சலுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்தாரு. அதனாலதான் அந்த கௌதம் அங்கிளை விட 100 மடங்கு அதிகமா என்னோட ஏஞ்சலை நான் பாத்துக்கிற மாதிரி புது அங்கிள் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரேமா என சொல்லவும் ஹேமா அவன் பேசுவதை கேட்டு தன் கவலையை மறந்து சிரிக்க ஆரம்பித்தாள். சில நாட்களும் சென்றது.
உண்மையில் ஹேமா கௌதமின் மேன்ஷனில் இருந்து வெளியேறும் பொழுது ரோஹித் மீண்டும் இந்த இயல்பான வாழ்வோடு ஒத்து வருவானா என்றும் அவனுடைய உடல்நிலை ஒத்து வருமா என்றும் பயந்து கொண்டேதான் வந்தாள். ஆனால் மாறாக ரோஹித் தான் இருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஹேமாவிற்கு பெரும் ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருந்தான். இடைப்பட்ட நாட்களில் ஹேமா கௌதமை சந்திக்கவும் இல்லை, தொடர்பு கொள்ளவும் இல்லை. அவனும் ஹேமாவையும் ரோஹித்தையும் தேடி வரவும் இல்லை. நாட்கள் சென்று கொண்டிருக்க வழக்கம் போல் ஒரு நாள் ஹேமா ரோஹித்தை தூங்க வைத்துவிட்டு குளிக்க சென்றாள். குளித்துவிட்டு வெளியே வரவும் அவளுடைய போன் ரிங் ஆனது. அது வேறு யாரும் இல்லை, நம் கௌதம் தான். கௌதமின் நம்பரை மொபைல் ஸ்கிரீனில் பார்த்ததும் அவளுக்கு திடுக்கென்றிருந்தது. ஹேமா தன் மனதிற்குள், இவர் ஏன் இப்போ போன் பண்றாரு? இத்தனை நாள் இருந்த மாதிரியே இருக்கலாம்ல, ஐயோ என்னவா இருக்குமோ என நினைத்து அதை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த முழு ரிங்கும் ஒலித்து கட்டானது. ஆம், அவள் அதை அட்டன் செய்யாமல் போனை சைலண்ட் மோடில் போட்டாள். இங்கு கௌதம் ஹேமா போனை அட்டன் செய்யாததும் வெறித்து போனையே பார்த்தவன் நேராக ரோஹித் தங்கியிருந்த அறைக்கு சென்றான். அங்கு அவனுடைய கபோர்ட் மற்றும் ரோஹித்துடைய பொருட்கள் எதுவும் இல்லாமல் காலியாக இருந்ததை பார்த்தவனுக்கு முகம் மாறியது. அவன் கண்கள் சிவந்து ரத்தமாக மாறியது. விண்டோவின் அருகில் போய் நின்று கொண்டு ஹேமாவிற்கு போன் செய்தான். முழு ரிங்கும் போய் மீண்டும் கட்டானது. தனது போனை கெட்டியாக இறுக்கமாக பிடித்துக் கொண்டு மூர்த்தியை தேடினான். மூர்த்தி அவன் முன் வர அவனை பார்த்ததும், என்ன மூர்த்தி, எங்க அந்த ஹேமாவோ ரோஹித்தோ? அவங்க 2 பேரும் இங்கிருந்து போயிட்டாங்களா என பிரதிபித்த வண்ணம் தேடினான். மூர்த்தி அவனிடம் தயங்கியபடி குழப்பத்துடன் அவனை பார்த்து கொண்டு, கௌதம் சார், நீங்க தான் இனிமே அந்த பொண்ணையும் அந்த குழந்தையையும் நான் பார்க்கவே விரும்பலன்னு சொல்லி ஆர்டர் போட்டீங்களே. அதை கேட்டவன் தன் புருவங்களை சுருக்கிக் கொண்டு குழப்பத்துடனும் அதிர்ச்சியுடனும் மூர்த்தியை பார்த்தவன் மீண்டும் தனது போனை எடுத்து ஹேமாவிற்கு போன் செய்தான். ஆனால் அவளோ அத்தனை முறை அவன் கால் செய்தும் அவனின் போனை அட்டெண்ட் செய்யவில்லை. மாறாக அவனது நம்பரை எடுத்து பிளாக் செய்துவிட்டு ஒரு கணம் யோசித்து, இந்த டைம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் கிவ் அப் பண்றதா இல்ல, என்ன ஆனாலும் சரி என யோசித்துவிட்டு போனை மீண்டும் சார்ஜில் போட்டுவிட்டு நகர போனாள். அதற்குள் மீண்டும் அவளின் போன் ரிங் ஆனது. தன் கண்களை சுருக்கிக் கொண்டு தலையை பிடித்துக் கொண்டு, ஐயோ மறுபடியுமா என சொல்லியபடி திரும்பி வந்து போனை எடுத்து பார்க்க போனில் அனுவின் நம்பரிலிருந்து கால் வந்தது. அதை பார்த்தவளின் முகம் மலர அதை அட்டன் செய்தவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த ரோஹித் எழுந்துவிடக் கூடாது என வேகமாக பால்கனிக்கு வந்து அவளிடம் பேச ஆரம்பித்தாள். ஏ அனு, எப்படி இருக்க என ஆவலுடன் கேட்ட ஹேமாவிடம் அனுவும் உற்சாகமாய், ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்களும் ரோஹித்தும் எப்படி இருக்கீங்க என ஆர்வமாய் கேட்டாள். எல்லாம் சூப்பர் அனு, உன்னோட வாய்ஸ்ல ஏதோ ஒரு புத்துணர்ச்சி தெரியுதே, என்ன என புன்னகையுடன் கேட்டாள். ஹேமாஜி, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? உண்மையாவே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என சொன்னவள், நீங்க சொன்ன அந்த சத்து மாவு அண்ட் நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இப்ப 2.5 கிலோ வெயிட் லாஸ் ஆகி இருக்கு ஹேமாஜி. என்னால இதை நம்பவே முடியல, எனக்கு ஒரே கியூரியஸா இருக்கு ஹேமாஜி என சொல்லி உற்சாகத்தில் துள்ளி குதித்தபடி பேசினாள். அதை கேட்ட ஹேமா மகிழ்ச்சியுடன், ஓ சீரியஸ்லி, சூப்பர் அனு, நீ இதெல்லாம் பண்ணி நல்ல ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணினா உன்னை அடிச்சுக்க இனி யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் 3-4 மாசத்துல இத நீ அப்படியே ஃபாலோ பண்ணினா உன்னோட வெயிட் அப்படியே கண்ணு முன்னாடி லூஸ் ஆகிறத உன்னால பார்க்க முடியும் என்று அவளை மேலும் உற்சாகமூட்டும்படி சொன்னாள். எல்லாம் உங்களாலதான் ஹேமா, எவ்வளவு பண்ணி பார்த்தோம், இதுவரை எந்த ரிசல்ட்டும் இல்லாம இருந்தது. ஆனா 1 மாசத்துக்குள்ள எனக்கு இந்த சேஞ்ச் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என அதே எக்ஸைட்மெண்ட்டுடன் சொன்னாள். அதை கேட்ட ஹேமா புன்னகைத்தபடி அவளிடம், சரி அனு, இதுக்கே எக்ஸைட் ஆகாதீங்க, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்கு, அப்புறமா சந்தோஷப்பட்டுக்கலாம் என சொல்ல, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஹேமா, பட் நான் அழகாகணும்லாம் நினைக்கல, நார்மல் வெயிட்ல இருக்கணும்னு மட்டும்தான் ஆசை. ஆக்சுவலி எங்களோட காலேஜ் ரீயூனியன் வேற, சோ அங்க என்ன பார்த்து யாரும் பழைய மாதிரி கிண்டல் பண்ணி சிரிக்காம இருந்தாலே போதும் ஹேமாஜி என்றாள் அனு. இருவரும் அப்படியே நேரம் போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். பின் ரோஹித் முழிக்கும் சத்தம் கேட்டு ஹேமா போனை கட் செய்துவிட்டு வர அனு ஹேமாவிடம் பேசி முடித்ததும் ஒரு புது உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் உணர்ந்தாள். தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து சிரித்துக்கொண்டு தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி பெருமைப்படும்படி சைகை செய்து கொண்டாள். பின் தனக்கென்று புதிய டிரெஸ் ஒன்றை அலமாரியிலிருந்து எடுத்து நாளை செல்லவிருக்கும் ரீயூனியன் பார்ட்டிக்கென்று தயார் செய்து வைத்தாள்.
அனுவும் ரகுவும் அவர்களின் பிரேக்கப்பிற்கு பிறகு சில காலங்கள் பார்த்தும் பேசிக்கொள்ளவும் இல்லை. வேலை நிமித்தம் அப்ராட் சென்றுவிட்டு திரும்பிய தனது அப்பாவிடம் தனக்கும் ரகுவுக்கும் இடையில் பிரேக்கப் ஆனது குறித்து சொல்ல அவர் முதலில் நம்ப முடியாமல் தன் மகள் குறித்து கவலைப்பட ஆரம்பிக்க அவள் அவரை சமாதானப்படுத்திவிட்டு தன் அறைக்கு சென்றாள். மறுநாள் காலை அனு பக்காவாக ரெடியாகி இரவு எடுத்து வைத்திருந்த உடையை போட்டுக்கொண்டு கீழே இறங்கி லிவிங் ஏரியாவிற்குள் வர அங்கு அவரின் அப்பாவுடன் ஒருவன் நின்று அவரிடம் ரிப்போர்ட் செய்து கொண்டிருந்தான். பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தான். அது வேறு யாரும் இல்லை, ரகுதான். ரகுவை பார்த்ததும் கடினப்பட்டு மறந்திருந்த பழைய நினைவுகள் சரசரவென வந்தது. ரகுவும் அவளை பார்க்கத்தான் செய்தான். ஆனால் பெரிதாக எதுவும் ரியாக்ட் செய்யவில்லை. அனு அப்படியே உறைந்து போய் மாடிப்படியில் நின்று கொண்டிருக்க அவளை கவனித்த அவளின் அப்பா சைகை செய்து மெல்லிய பார்வைகளோடு அவளை கீழே அழைக்க அவள் வேகமாக ஓடி தன் அப்பாவிடம் வந்தாள். அவர் அவளை பெருமையாக பார்த்தபடி, ஏ அனு, இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணி எங்க கிளம்பிட்ட? இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்குடா, நீயும் ரொம்ப அழகா இருக்க செல்லம் என புன்னகையுடன் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு சிரித்து கொண்டு, அப்பா, என்னோட காலேஜ் ரீயூனியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அங்கதான் போறேன், சீக்கிரம் வந்துடுவேன் என சொன்னாள். அதை கேட்டதும் அவர் முகம் மாறி, அனுமா, அங்க போனா எல்லாரும் உன்ன அகைன் என்ன சொல்ல வரவும் மிக திடமாக அனு அவரை பார்த்து அவரின் கைகளை பற்றி கொண்டு, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது டாடி, நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவேன் என சொன்னாள். அவளின் தெளிவான பேச்சு அவருக்கும் சற்று மகிழ்ச்சியை தான் தந்தது. அவரின் விரல் நுனியால் அவளின் மூக்கை தட்டியபடி, ஆமா செல்லம், நீ மறுபடியும் உடம்ப குறைக்கிறேன்னு எதுவும் பண்றியா? ஏதோ சேஞ்ச் இருக்கே என சந்தேகத்துடன் முகத்தை வைத்துக் கொண்டாலும் ஜாலியாகத்தான் கேட்டார். அனு அவரிடம், ஐயோப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த மருந்தோ மாத்திரையோ சாப்பிடல, ஹெவி ஒர்க் அவுட்டும் பண்ணல, ரொம்ப நேச்சுரலான மெத்தட்ல தான் உடம்ப குறைச்சிட்டு இருக்கேன்பா. சோ நீங்க உங்க பொண்ணை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க, ஓகே என ஜாலியாக சொல்ல அவளின் குரல் இருந்த நேர்த்தியும் உறுதியும் அவருக்கு திருப்தியை தந்தது. பின் அவரை சமாதானப்படுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அங்கு நின்று கொண்டிருந்த ரகுவை பார்க்க அவன் தன் மென்மையான மற்றும் கூர்மையான பார்வையுடன் அவளை பார்க்க அவனை பார்த்து சின்ன புன்னகையை உதிர்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அனுவின் அப்பா ஒரு மாஃபியா கும்பலை சேர்ந்தவர். அதனால் அவருக்கென்று பல எதிரிகளும் உண்டு. ஆனால் அனு படிக்கும் காலத்தில் அவர்கள் அப்படி இருந்தது இல்லை. மாறாக ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தாள். அதனால் அவளுடன் படித்த சில வசதியான வீட்டு பிள்ளைகள் அவளுடன் சேரக்கூட பிடிக்காமல் அவளை ஒதுக்கிதான் வைத்திருப்பார்கள். மேலும் அவள் எடை அதிகமானவளாய் இருப்பதால் அவளை கேலி செய்து கொண்டு ஒரு கும்பல் தெரியும். அதனாலேயே அந்த காலகட்டத்தில் அனுவிற்கு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருந்து கொண்டிருந்தது. சில மணி நேரத்தில் அனு ரீயூனியன் நடக்கும் இடத்திற்கு வந்து சேர அங்க அவளை பார்த்து பழைய கிளாஸ்மேட்ஸ் அனைவரும் வழக்கம் போல கேலி செய்யத்தான் ஆரம்பித்தனர். ஏய், உருண்டை வந்துடுச்சுடா என ஒருவன் சொல்ல, ஹே, அது எவ்வளவு அழகா இருக்கு பாரு என மற்றொருவன் சொல்ல, அதை கேட்டு அவர்களுடன் வந்திருந்தவர்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிக்க அதை கண்டுகொள்ளாமல் வந்து அமர்ந்தாள் அனு. ஸ்டேஜில் காவ்யா அந்த ஷோவை ஹோஸ்ட் செய்து கொண்டிருக்க அவளை சுற்றி அனைவரும் ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருந்தனர். அனுவும் அவளுடைய சில நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தவள் காவ்யாவை பார்க்க அவள் அணிந்திருக்கும் தோடு தன் அம்மா அணிந்திருந்த ஒன்றை போல் இருக்க அதை உற்று பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஒரு பக்கம் அனுவை சிலர் கேலி அடித்துக் கொண்டிருந்ததை பார்த்த காவ்யா அவள் அருகில் வந்து அவளை மேலும் கீழுமாக பார்க்க அனு அணிந்திருந்த ஆடையும் அவள் போட்டிருந்த காஸ்மெட்டிக்ஸ் அனைத்தும் அவள் உயர்தர குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதை நன்கு அவளுக்கு காட்டியது.